எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாரையும் டீ சாப்பிட போக விடாமல் தடுக்கிறதுக்காக ரங்கராஜ் பாண்டே போட்டு வச்சுருக்கோம் இருக்காங்க. ஏன்னா மக்கள் திரு ரங்கராஜ் பாண்டே இல்லை, நம்மளாம் நரேந்திர மோடி வந்தாலும் நமக்கான வடையை நம்ம வட விடக்கூடாது அப்படிங்கிற தெளிவாக இருப்போம். நம்ம எனக்கும் 2 டீ வடையெல்லாம் சொல்லி வச்சுருக்கேன், மிச்சம் சாப்பிட்டு முடிச்சு பேசி முடிச்சு வந்து சாப்பிட்றதுக்காக. ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். வெரி ஹாப்பி டு மீட் யூ ஒன்ஸ் அகைன். நானும் பிஜேபி இல்லைன்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். தம்பி ராஜவேல் நாகராஜன் வந்து ஆமாம் நான் பிஜேபி தான் சொல்லி முடிச்சிட்டாரு, அது பிரச்சனை கிடையாது. நம்ப மாட்டேன்றாங்க. நம்ம சுந்தரராமன் தலைமையிலான அணி வந்து எப்படியாவது நம்மளை வந்து பாண்டேவை வந்து ஒரு பிஜேபியில் ஆக்கி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி, நான் அடிக்கடி சொல்வேன், தமிழ்நாட்டில் எங்கே ரோட்டரி கிளப் மீட்டிங் நடந்தாலும் ஹால் புக் பண்ணதுக்கப்புறம் என்னை தான் புக் பண்ணுவாங்க. ரோட்டரி கிளப் மீட்டிங் நடந்தாலும் முதல்ல ஹாலை புக் பண்ணுவாங்க, 2வது ரங்கராஜ் நிலையை வித்துவான் மாதிரி. அதை மாதிரி வந்து அந்த ப்ரொஃபஷனல்ஸில் முதல்ல வந்து ரைட்டு ஓகே ரங்கராஜ் பாண்டே அப்புறம் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிலை வித்துவான் பேர் தான் போட்டு ஆரம்பிப்பாங்க போல். சகோதரர் KT ராகவனுடைய தலைமையில் இந்த அணிகள் பிரிவுகள்லாம் வந்த பிறகு ஒரு பெரிய எழுச்சி நான் பார்க்க முடியுது. கும்பகோணத்தில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான அரங்கம் நிறைந்த இல்லை, அரங்கம் பிதுங்கி வழிஞ்சு வெளியில் வந்து விடாத மழையிலும் ஒரு அருமையான ஒரு கூட்டம் பிரம்மாண்டமாக நடத்தி காட்டினார். அதுபோல் அவருடைய இந்த அணிகள் பிரிவுகளுக்கான தலைமை ஏற்ற பிறகு நிறைய விஷயங்கள் எழுச்சியாக நடக்குதுங்கிற பார்க்குறேன். அதில் பிரிவுகள் கொஞ்சம் நிறையா செயல்படுது, அணிகள் இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, அதாவது வராதா அதெல்லாம் அதில் நீங்கள் கிடையாதா? சரி ரைட் ஓகே, அப்போ கட்டுப்பாட்டில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த பிரிவுகள்லையுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ரொஃபஷனல் செல் திரு சுந்தரராமன் தலைமையில் ரொம்ப பெஸ்ட்டாக என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறதுல அந்த பிரிவுகள்லேயே ரொம்ப பெஸ்ட்டாக செயல்படக்கூடியதாக திரு சுந்தரராமன் தலைமையில் பார்க்குறேன். ஒரு ஒர்க்காலிக், நிறைய பணிவோடும் துணிவோடும் நிறைய வேலைகளை பார்க்குறாரு. அவருடைய தலைமையில் நீங்கள் நிறைய பேர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செயல்படுறீங்க. வெரி ஹாப்பி. களம் வந்து 2026 எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதில் ப்ரொஃபஷனல்ஸ் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ப்ரொஃபஷனல்ஸ் வந்து தனியாக எதுவும் செய்ய வேண்டியதில்லை, எல்லாரும் போடுற மாதிரி ஓட்டு போடணும். தம்பி இந்த வாட்டர் பாட்டில் கொடுக்குறியா தம்பி? மிக்சிங் ஏதாவது வச்சுருக்கியா? எல்லோரும் என்ன பார்ப்பாங்களா வாட்டரை பார்ப்பாங்களா? சொல்லு, நீயே சொல்லு, நல்லா இருப்ப. தேங்க்யூ வெரி மச். ஸோ ப்ரொஃபஷனல்ஸ் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ப்ரொஃபஷனல்ஸ் என்ன செய்யணும்? எல்லாரையும் போல் முதல்ல ஓட்டு போடணும், அதான் ரொம்ப முக்கியம். இந்த ப்ரொஃபஷனல்ஸில் ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, சார் இன்றைக்கி நாடு இருக்கிற இருப்பில் ஆல் பொலிட்டீஷியன் சார் ஓடி வச்சிட்டார், இன்னும் செய்ய முடியாது, என்ன செய்கிறது, நம்ம வந்து ஓட்டு போட்டிருக்கலாம், ஆனால் அலையன்ஸுக்கு சீட்டு கொடுத்தாச்சே அப்படிமா. அலையன்ஸுக்கு சீட்டு கொடுத்தா பரவாயில்லையே, இந்த ஆளை கேண்டிடேட்டாக போட்டாங்களே. அப்போ நிறைய ரிசர்வேஷன்ஸ், ஏன்னா திங்கர்ஸாக இருக்கிறாங்க பாருங்கள், நிறைய சிந்திக்கக்கூடியவர்களாக, அடுத்த கட்டத்தில் சமுதாயத்தில் நகர்ந்தவர்களாக, நடுத்தர வர்க்கத்துக்கு மேலே நகர்ந்தவர்களாக இருக்கும்போது நமக்கு என்ன வந்துடுது அப்படின்னா, இதெல்லாம் நம்ம ஓட்டு போடணுமா கான்ட்ரிபியூட் பண்ணணுமாங்கிற வந்துடுது. ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஓட்டு போடுவது, அது ரொம்ப முக்கியம். குறைந்தபட்சம் இந்த அரங்கத்தில் கூடியிருக்கிறவர்களாவது ஒவ்வொருத்தரும் ஒரு 15 பேரை ஓட்டு போட வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலே நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் கட்சிக்கு செய்ய வேண்டிய விஷயம் வேறு எதுவுமே இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு 15 நீங்கள் ஓட்டு போட்டு, நான் போய் நின்று கூட்டு போனேன், அது வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டும் வேற எந்த கட்சிக்காக ஓட்டு போட்டோம், அது பிரச்சனை இல்லை, அது அப்புறம் நம்ம சொல்லிட்டுங்க மாற்றி கூட போட்டு போகிறேன். ஆனால் நான் வந்து கூட்டு போனேன், நான் வந்து வழிநடத்தினேன், அவனை நான் ஃபாலோ பண்ணேன், அவனை ஓட்டு போட வச்சேன்னு ஒரு 15 பேரையாவது நீங்கள் கொண்டு போய் நிப்பாட்டினீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் எங்கள் அண்ணன் திரு அழகிரி அவர்கள் செய்தது இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் தான். 3:30 மணிக்கு சாயந்தரம் உட்கார்ந்துருக்கிறாரு, 7வது தெரியல 3வது வீட்டில் முருகேசன் ஓட்டு போடல, தூக்கிட்டு வா அப்படின்றார். முருகேசன் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு, இன்னைக்கு லீவுன்னு, துண்டை தூக்கிட்டு வந்துட்டாங்க, ஓட்டு போடலையா அண்ணன் உங்களை தூக்கிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓட்டு போடுவாங்க, 85% போலி. இதுதான் மைக்ரோ மேனேஜ்மெண்ட். உள்ள பூத்தில் உட்காந்து யார் யார் ஓட்டு போட்டா, யார் யார் ஓட்டு போடல, யார் யார் ஓட்டு போடணும் அப்படிங்கிற பார்த்துட்டு தெளிவாக கொண்டு வந்து எல்லாருமே ஓட்டு போட வைக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது. SIR புண்ணியத்தில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நீங்கள் செய்ய வேண்டியது. SIR புண்ணியத்தில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 97 லட்சம் பேரை காலி பண்ணி விட்டாச்சு. அப்போ வந்து பெர்சன்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கூடும். அதை தாண்டி நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக கொண்டு வரக்கான வழியை பார்க்கணும். SIRல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ப்ரொஃபஷனல் செல்ஸோடைய அடுத்த முக்கியமான வேலை நான் நினைக்கிறது, நிறைய உருப்படியான விஷயங்களில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அது வந்து ரொம்ப பெரிய லேகிங்காக இருக்குது, அது வந்து இல்லவே இல்லை தமிழ்நாட்டில். 80 கோடி பேருக்கு 5 வருஷம் முழுக்க விலை இல்லாமல் 1 பைசா
முழுக்க முழுக்க விலை இல்லாமல் ஒரு பைசா செலவு இல்லாமல் ரேஷன் பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். 5 வருஷம் இடைவிடாமல் எவ்ரி மந்த் 80 கோடி பேருக்கு விலை இல்லாமல் ரேஷன் பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தான் கொடுத்துருக்காரு நினைச்சிட்டு இருக்கு. எல்லாருமே தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தான் கொடுத்துருக்காரு நினைச்சிட்டான். ஏன்னா ரேஷன் கடையில் உட்கார்ந்துருக்கிற ஆட்கள் எல்லாருமே வந்து கீழேருந்து மேலேருந்து எல்லாருமே பாக்கெட்டில் வந்து தளபதி படத்தை போட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ என்ன அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது யார் கொடுத்தா யாருடைய ஃபண்ட் அப்படிங்கிற கேள்வியே இல்லாமல் போச்சு. அதனால தான் என்ன செஞ்சுருக்காங்க, கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் திரு உதயநிதி ஸ்டாலின் தான் என்ன செஞ்சுருக்காங்க, கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 27 பைசா நான் சொல்ல போகிறேன், ₹1 கொடுத்தா 27 பைசா தான் வருது, தமிழ்நாட்டுக்கு ஃபண்டே வரல அப்படின்றாங்க. பாரத பிரதமர்லேருந்து மிக சமீபத்தில் புதுக்கோட்டையில் பேசின நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாலேருந்து நம்முடைய மாநிலத்தை சேர்ந்த திரு அமித்ஷாலேருந்து நம்முடைய மாநிலத்தை சேர்ந்த அண்ணன் எல் முருகன்லேருந்து எல்லாருமே தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க. ஆதாரபூர்வமாக ஆவணப்பூர்வமாக சொல்லிட்டு வராங்க. லாஸ்ட் 10 இயர்ஸில் மட்டும் தமிழ்நாடுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் 11 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறது. 11 lakh crore 11 லட்சம் ஒதுக்கி இருக்கிறது. 11 lakh crore 11 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்குது. ஆனால் ₹1 கூட ஒதுக்கல, ₹1 கூட ஒதுக்கலன்னா இவங்கள மாதிரி ஒதுக்கலங்கிற கவலையை சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. அது 11 லட்சம் கோடி ரூபாய் வந்திருக்கு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்கு. இப்போ இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் பயங்கரமாக ஒரு பூச்சாண்டி மாதிரி கருதுனாங்க. உங்களுக்கு தெரியும் எஸ்ஐஆர் வந்துருச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்து சத்தம் போடாத கட்சியே கிடையாது. ஏடிஎம்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகி என்ன செய்யலாம்னு இருந்துச்சு. பிஜேபி மட்டும்தான் வந்து வழக்கம் போல் மைனாரிட்டியாக வந்து இல்லை ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. பீகாரில் எஸ்ஐஆர் வந்து சமீப காலங்களில் அறிமுகப்பட்ட திரும்பி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணது வந்து பீகாரில் இதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட 66 லட்சம் பேருக்கு மேலே வந்து பெயர்கள் நீக்கப்பட்ட போது குய்யோ முறையோன்னு கத்துனாங்க. ரூலிங் பார்ட்டி திரும்ப ஆட்சிக்கு வந்துருச்சு. பிஜேபி கூட்டணி அங்கே திரும்ப ஆட்சிக்கு வந்துருச்சு. யூ ஓன்ட் பிலீவ் பிஜேபி கூட்டணி அங்கே திரும்ப ஆட்சிக்கு வந்துருச்சு. யூ ஓன்ட் பிலீவ் அந்த எஸ்ஐஆர் 66 லட்சம் பேர் போனதில் நீக்கப்பட்டதில் பிஜேபி கவர்மெண்ட் திரும்ப வந்த பிறகு ஒருத்தர் கூட வாயை திறக்கல. எத்தனை ஆயிரம் கேஸ் போட்டிருக்கணும், என் பேர் இல்லைன்னு எத்தனை லட்சம் பேர் முற்றுகையிட்டிருக்கணும். ஆனால் ஏதாவது நடந்துச்சானா எதுவுமே கிடையாது. லட்சம் பேர் முற்றுகையிட்டிருக்கணும். ஆனால் ஏதாவது நடந்துச்சானா எதுவுமே கிடையாது. 66 லட்சம் பேர் அங்கே வந்து பீகாரில் போயிடுச்சு. பிஜேபி திரும்ப ஆட்சிக்கு வந்துச்சு. தமிழ்நாட்டில் 97 லட்சம் பேர் வந்து நீக்கப்பட்டுருச்சு. 97 லட்சம் பேர் போயிடுச்சு. அப்போ தமிழ்நாட்டில் வந்து நீக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது எல்லாரும் குய்யோமுன்னு கத்துறாங்க. இந்த எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு யாருமே பேசல, அமைதியாயிட்டாங்க. ஏன் உள்ளதிலே அதிகமான பெயர்கள் வந்து குளத்தூர் தொகுதியிலும் சேப்பாக்கம் தொகுதியிலும் போயிருக்கு. அதிகமான பெயர்கள் எங்க நீக்கப்பட்டிருக்குன்னா குளத்தூர். இத்தனைக்கும் குளத்தூரும் சேப்பாக்கமும் தமிழ்நாட்டிலே சின்ன தொகுதிகளில் ஒன்று, ரொம்ப சின்ன தொகுதிகள். நீங்க வில்லிவாக்கத்துல ஸ்ரீபெரும்புதூர் பெரிய பெரிய தொகுதிகள் நிறைய இருக்கு. உள்ளே சின்ன தொகுதியில இருக்கக்கூடிய 2 இடத்துல தான் வந்து டாப் 5 இருக்குது 2 தொகுதியிலுமே. அப்படி போயிடுச்சு. அப்ப நான் வந்து கேட்டேன் நம்மளே இருக்குது 2 தொகுதியிலுமே. அப்படி போயிடுச்சு. அப்ப நான் வந்து கேட்டேன் நம்மகிட்ட கேள்வி கேட்கக்கூடிய சகோதரர்கள்ட்ட, எஸ்ஐஆர் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்குது, ஆன்டி நேஷனல், ஆன்டி தமிழ்நாடு, தமிழர்களுக்கு விரோதமா இருக்குது. ஆனா நடத்துனது பூரா யாரு அப்படின்னு, மாநில அரசு அதிகாரிகள் தான் தேர்தல் ஆணையத்தின் பிரதிநிதிகளா இருந்து நடத்துறாங்க. அப்ப சென்னையில் தேர்தல் ஆணையத்தின் பிரதிநிதிகளா இருந்து நடத்துறாங்க. அப்ப சென்னையில் மாநகராட்சி கமிஷனர் இருக்கக்கூடிய திரு குமரகுருமன் ஐஏஎஸ் அவர்களுக்கு வந்து அவருக்கு தன்னுடைய பொசிஷன் தெரியாதா? அது வந்து சென்னை வந்து திமுகவுடைய கோலச்சக்கூடிய இடம் அப்படிங்கிறது தெரியாதா? அப்ப குளத்தூர் தொகுதி வந்து யாருடைய தொகுதின்னு தெரியாதா? சேப்பாக்கம் தொகுதி யாருடைய தொகுதி தெரியாதா? அங்க வந்து யாரோ ஒருத்தர் வந்து தெரியாதா? சேப்பாக்கம் தொகுதி யாருடைய தொகுதி தெரியாதா? அங்க வந்து யாரோ ஒருத்தர் வந்து பிஎல்ஓன்னு போட்டு யாரோ ஒருத்தர் பெயர் நீக்கிறதுக்கு அனுமதிச்சிருவாங்களா? அப்ப இல்லாத பெயர்கள் நீக்கப்படுது. இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் பேரை திரும்ப சேர்க்க சொல்லி 10 லட்சம் கூட டோட்டலா வரல. என்னுடைய பேர் நீக்கப்பட்டுச்சு சேர்க்கணும்னு சொல்லி திரும்ப வந்து ஒரு 10 லட்சம் பேர் கூட வரல. இதுலயே இடம் மாறினது, தடம் மாறினது, பெயர் மாறினது, ஊர் மாறினது, ஸ்பெல்லிங் மாறினது, இனிஷியல் மாறினது சொல்லிட்டு அதுதான் வந்து நிக்கிறதே தவிர 97 லட்சம் பேர்கள் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னா யார்கிட்டையும் பதட்டம் இல்லை, தெளிவா இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நீக்கப்பட்ட பெயர்கள் ஒரிஜினலான விஷயங்களா இருக்குது. அர்ச்சனா பட்நாயக் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்தாலே போது நாங்கள் பேரை சேர்த்துருவோம்னு. அப்போ ப்ரொஃபஷனலாக நீங்கள் எல்லாரும் யோசிக்க வேண்டியது, நீங்கள் களத்தில் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது, இன்னும் ஒரு மிச்சம் 4-5 நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பணி இன்னும் ஒரு மிச்சம் 4-5 நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பணி முடிகிறதுக்கு எஸ்ஐஆரில் யார் அதிகமாக BLA 2 போட்டிருக்காங்கிறது மேட்டர் இல்லை.
BLA 2 அதிகமாக போட்டிருக்கல. இஃப் ஐ எம் நாட் ராங், பிஜேபி தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சியாக இருக்கிறாங்க. பிஜேபி தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சியாக இருக்கிறது. அதிமுக திமுகவுக்கு பிறகு அதிகமான ஆட்கள் கிட்டத்தட்ட 62,000 பேரை வந்து போட்டிருக்கிறாங்க. நான் அதை பத்தி பாராட்டுற ஆள் நான் கிடையாது. அதிகமான அந்த பேர் வச்சியே சோறு வச்சியான்னு கேட்பாங்கல்ல, அதை மாதிரி வந்து ஆள் போட்டியிலே வேலை பார்த்தீங்களான்னு கேட்பேன். அதை மாதிரி வந்து ஆள் போட்டியிலே வேலை பார்த்தீங்களான்னு கேட்பேன். நம்ப மாட்டீங்க, நான் பார்த்த இடங்கள்ல பூரா சொல்றேன். உங்க பகுதியில் எப்படி இருக்கு நீங்க திரும்ப செக் பண்ணிக்கங்க. BLAஸ்லயே 90% சக்சஸ்ஃபுல்லா வேலை பார்த்தது டிஎம்கே காரங்க. திமுக காரங்க தான் கடுமையான களப்பணியாற்றி எல்லா வீடுகள்லையும் BLO போறதுக்கு முன்னாடி BLA போய் இருந்து வாங்கி கொண்டாங்க. அப்ப யாருடைய ஓட்டு மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு யார் வேலை பார்த்திருக்கான்னு பாருங்க. அப்ப ஒருவேளை யாருடைய ஓட்டா அது மிஸ் ஆகும்னா அது யாருடைய ஓட்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. அப்ப நம்ம வந்து பேர் சேர்க்கிறதோ இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. அப்ப நம்ம வந்து பேர் சேர்க்கிறதோ டேக் மாற்றுறதோ உள்ளரங்க கூட்டத்தில் உட்கார்ந்து கூட்டம் போட்டுட்டு இருக்கிறதோ மட்டும் பத்தாது. களப்பணின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்ச பிறகு அவங்க கையில் பேப்பரை கொடுக்க மாட்டாங்க. இருக்கட்டும் சார் களப்பணி முடிச்சு விடுன்னு சொல்லுவாங்க. அந்த கையில் பேப்பரை கொடுக்க மாட்டாங்க. இருக்கட்டும் சார் களப்பணி முடிச்சு விடுன்னு சொல்லுவாங்க. அந்த களப்பணி அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஃபீல்டு ஒர்க்குங்கிறதுக்கான ஒரு நல்ல தமிழ் வார்த்தை. இந்த ஃபீல்டு ஒர்க்கு தான் ஆட்களை காப்பாற்றும், ஃபீல்டு ஒர்க்கு தான் கட்சிகளை கரையேற்றும். உள்ளரங்க கூட்டத்தில் வந்து பல கோடிகளை செலவழிச்சு சுந்தரராமன் தலைமையிலான டீம் வந்து போட்டா நமக்கு வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. சுந்தரராமன் தலைமையிலான டீம் வந்து போட்டா நமக்கு வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுங்கல்ல. திஸ் குட் பி எ பிகினிங். அதற்கு பிறகு நீங்க ஃபீல்டில் போய் வேலை பார்க்கணும். திமுக காரங்க என்ன செய்யறாங்க, அதிமுகவை ஏன் அசைக்க முடியல, ஏன் அந்த ரெண்டு பேரும் கட்சிகளும் வந்து இருக்காங்கன்னா, கீழே ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு நாள் முழுக்க நாயா பேயா வேலை பார்க்கும் குடிச்சிட்டு நாள் முழுக்க நாயா பேயா வேலை பார்க்கறதுக்கு திமுக அதிமுக லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். அந்த மாதிரி பாஜக இருக்காங்களான்னு பார்க்கும். அப்படி யாராவது இருந்தா அவர்களுக்கு மரியாதை கிடைக்குதான்னு பார்க்கும். நான் வந்து எதுவும் காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு சூப்பர் பயங்கரம் யாரும் தடுக்க காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு சூப்பர் பயங்கரம் யாரும் தடுக்க முடியாது ஜி, அடுத்து நம்ம ஆட்சி தான் ஜி, பின்னிரலாம் ஜின்னு சொல்றதுக்கு நான் வரல. அதில் இருக்கக்கூடிய சேலஞ்ச் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு களம் 2026 ப்ரொஃபஷனல்ஸ் என்ன செய்யணும் அப்படிங்கிறது. அப்போ அதைத்தான் நான் சொன்னேன். இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லாடும் கெடும்ன்றான். நல்லது சொல்றதுக்கு ஆள் கெடுப்பார் இல்லாடும் கெடும்ன்றான். நல்லது சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னா கெடுக்கிறதுக்கு எவனும் தேவையில்லை, தன்னாலே கெட்டு போயிடுவான்றான். அப்ப நமக்கு நிதர்சனமான உண்மைகள் தெரிய வேண்டியிருக்கு. கீழே ஃபீல்டு ஒர்க்ல டிஎம்கே அடிச்சு பின்றாங்க. கலைஞர் வந்து ஒரு தேர்தல் நிதி கேட்டாரு, ஏகப்பட்ட கோடி அன்னைக்கு தேதிக்கே வந்து 300-400 கோடி கிட்ட பயங்கரமா அன்னைக்கு தேதிக்கே வந்து 300-400 கோடி கிட்ட பயங்கரமா வசூலாயிருச்சு. எதுக்குங்க இவ்வளவு வசூல் பண்ணு கேட்டபோது அழகா சொன்னாரு, தொண்டர்களுக்கு டீ செலவுக்காக 300-400 கோடி ரூபாய் தொண்டர்களுக்கு டீ செலவு தேர்தலுக்கு. அது எந்த தொண்டர் எங்க டீ குடிச்சாருன்னு தெரியல. அந்த மாதிரி வந்து கடுமையான வசூல் வேட்டை போட்டுட்டு ஃபீல்டு ஒர்க்கு கீழே ஆள் அசர்றதே கிடையாது. எவ்வளவு போட்டுட்டு ஃபீல்டு ஒர்க்கு கீழே ஆள் அசர்றதே கிடையாது. எவ்வளவு பேர் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா 70 வயசு 80 வயசுல அந்த கருப்பு சோப்பு துண்டை போட்டுட்டு கீழே வந்து களத்தில் அவ்வளவுறாங்க. நேரு சொல்றாரு பாத்தீங்கன்னா, ரங்கராஜ் பாண்டேவே திமுக பாராட்டிட்டாருன்னு. அது என்ன அப்படின்னா, எதிரில் என்ன இருக்கு மாற்றுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் நமக்கு உண்மை தெரியும். என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் நமக்கு உண்மை தெரியும். நாம வந்து டிஎம்கே பாராட்டுற மாதிரி அண்ணன் திருமாவளவன் RSS பாராட்டியிருக்காரு, பார்த்திருப்பீங்களா? திருமாவளவன் அவர்கள் வந்து வயிறு நிறைய மனசு நிறைய பாராட்டியிருக்காரு. RSS மாதிரி ஒரு அமைப்பை பார்க்கவே முடியாது. அவர்கள் தான் சோறு தண்ணி இல்லாமல் வேலை பார்ப்பாங்க. மேடல் இப்ப சமீபத்தில் திருவள்ளூர்ல ஒரு சோறு தண்ணி இல்லாமல் வேலை பார்ப்பாங்க. மேடல் இப்ப சமீபத்தில் திருவள்ளூர்ல ஒரு கூட்டம் என்னமோ இரங்கல் கூட்டம், அண்ணன் திருமாவளவன் தலைமையில் வேற ஏதோ ஒருத்தர் இறந்து போனாலும் இரங்கல் கூட்டம். அங்க 4 பேர் கேக் வெட்ட வந்துட்டான் பிறந்த நாளுக்கு. இப்ப இரங்கல் கூட்டம் பண்ண அது மாட்டு அந்தமா போட்டுனே நம்ம வந்து இது பிறந்தநாள் கொண்டு 2 கேக் விடணும். அவரா சண்டே போட்டு கீழே இறங்கி பிறந்தநாள் கொண்டு 2 கேக் விடணும். அவரா சண்டே போட்டு கீழே இறங்கி 58 பேர் அவரோட சேர்த்து மேடையில் மட்டும் உட்கார்ந்துருக்காங்க. எதிர அவ்வளவு பேர் இருந்தாங்களா நான் கவனிக்கல. சோ இவ்வளவு பேர் பூரா கொண்டு அவர் வந்து ஒரே சத்தமா போட்டு கத்தி குமிச்சு திட்டுறார். நீங்க என்ன இப்படி இருக்கிறீங்க, நீங்க என்ன இப்படி திட்டுறாரு. ஆனா அவரே சொல்லியிருக்கிறாரு, RSSல என்னைக்காவது மாநில தலைவர் யாரு, தெற்கு தலைவர் யாரு, வடக்கு தலைவர் யாரு, பிரபாரி யாரு, பிரச்சாரக்கு யாரு அப்படின்னு யாருக்கா தெரியுமா? அவங்க என்னைக்காவது மேடையில் முண்டி அடிச்சிருக்காங்களா? என்னைக்காவது தலைவருக்கு பின்னாடி போட்டோ எடுக்க நின்று இருக்காங்களா? அப்படி வந்து சர்வ பரித்தியாகம் செய்யல, குடும்பம் கூட்டி விட இல்ல, அப்படி வந்து சர்வ பரித்தியாகம் செய்யல, குடும்பம் கூட்டி விட இல்லாம திருமணம் கூட செய்யாம RSS உழைக்குது அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் வாயால, வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி பட்டம் வாங்கின மாதிரி அண்ணன் திருமாவளவன் வாயால வந்து RSS அப்படி வாங்கியிருக்கு. RSS அப்படி பேர் வாங்கியிருக்கே, பாஜக அப்படி பேர் வாங்கியிருக்கா? அதான் ரொம்ப முக்கியம். பாஜக அப்படி பேர் வாங்கியிருக்கா?
அதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்படி பேர் வாங்காம, அப்படி ஃபீல்டு ஒர்க் பண்ணாம, அப்படி உழைக்காம ஓட்டுகள் அதிகரிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் பிஜேபியில் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை ஆகி போச்சு, இந்த ஜோக்கில் வந்து எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்கூடா மேலே இருக்கிறவன் பார்த்துவாங்க, மோடி அப்படின்னு பேர் சொன்னால் வேலை முடிஞ்சு போச்சு, பார்த்துக்கூடா மேலே இருக்கிறவன் பார்த்துவாங்க, மோடி அப்படின்னு பேர் சொன்னால் வேலை முடிஞ்சு போச்சு, அது மாட்டி ஜெயிச்சுட்டு போவாங்க. நமக்கு என்ன பாருக்கு, மோடி பேர் சொன்னால் ஓட்டு ஜெயிச்சுவாங்க நினச்சிருக்கீங்க. அப்படி இல்லை. ஆனானப்பட்ட மோடிக்கு அப்கி பார் 400 பார் அப்படின்னார். இந்த முறை 400 தொகுதிகளுக்கும் மேல அப்படின்னார். சொன்ன போது ஒரு இடத்துல சொன்னார், நான் கவனிச்சேன், யாரை எத்தனை பேர் கவனிச்சாங்க. சொன்ன போது ஒரு இடத்துல சொன்னார், நான் கவனிச்சேன், யாரை எத்தனை பேர் கவனிச்சாங்கன்னு தெரியல. அவர் ரொம்ப அழகா சொன்னார், இப்படி நினைச்சிட்டு எல்லாரும் அசந்து போயிடக்கூடாது, நம்ம எப்படியும் ஜெயிச்சிடும் நினைச்சு போயிடக்கூடாது, பெரிய ஆபத்தில் போய் முடியும். சொன்ன மாதிரியே 400 பார்னு மோடியே சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சின்னு அமித்ஷாவை சொல்லிட்டாரு. அவங்க எல்லாம் சொன்னாங்க செஞ்சிருவாங்கப்பா, பயங்கரமான ஆளுங்க. அமித்ஷா சொல்லிட்டாரு பிஜேபி ஆட்சின்னு. அப்ப பிஜேபி ஆட்சி தான் நாமளே நம்பிட்டு நம்ம வந்து களப்பணி ஆற்றலாம் போனோம்னா செய்ய முடியாது. அவர்கள் ராஜதந்திரிகளாக இருந்து ஃபீல்டு ஒர்க்குக்கு உங்களுக்கு உந்துதல் கொடுப்பாங்க. அவங்க வந்து பிளானிங்கை போடுறாங்க. அப்ப அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது யாரு, செயல்படுத்த வேண்டியது யாரு? கீழே நரேந்திர மோடிக்கு ஏன் இவ்வளவு புகழ் கிடைக்குது அப்படின்னு பிரசாந்த் கிஷோர்ட்ட கேட்கிறாங்க. நரேந்திர மோடிக்கு அப்படி என்னங்க அட்வான்டேஜ் இருக்கு? நரேந்திர மோடி கூட வேலை பார்த்தவர் பிரசாந்த் கிஷோர், பிறகு அவர் எப்படியாவது தோற்கடிக்கணும்னு பார்த்துட்டு பார்த்தவர் பிரசாந்த் கிஷோர், பிறகு அவர் எப்படியாவது தோற்கடிக்கணும்னு பார்த்துட்டு அவர் பாவம் ஜன்சுராஜ் கட்சியில் ஆரம்பிச்சுட்டு கட்சி நடத்துற எவ்வளவு கஷ்டம்னு கண்டுபிடிச்சாரு. அட்வைஸ் பண்றது ஈஸி போல, நடத்துறது ரொம்ப கஷ்டம் போல அப்படின்னு. நம்ம வந்து வெளியிட்டு நல்லா தம்பி நல்லா ஓடணும்பா, பயங்கரமா ஓடணும் பார்த்துக்கோ, நம்ம அட்வைஸ் பண்ணலாம். எங்க அண்ணே நீங்க கொஞ்சம் ஓடி காட்டுங்கன்னா ஒரு கனவு இருக்கு பாருங்க. அது மாதிரி வந்து அவருக்கு கட்சி நடத்துறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிருக்கும். பீகார் எலெக்ஷன்ல வந்து அடிச்சு தூக்கி போட்டு டெபாசிட் எங்கன்னு கேட்க வச்சிட்டாங்க. அவர் வந்து உலகத்துக்கு பூரா நான் தான் எல்லாரையும் முதலமைச்சராக்கிறேன், நான் தான் எல்லாரும் பிரதமராக்கிறேன் அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், உண்மையிலேயே ஒரு அட்வைசர்னால ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிட முடியும்னா தமிழ்நாட்டில் எங்கள் அண்ணன் சீமான முதலமைச்சர் ஆக்கி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு பார்த்து. இப்படி முதலமைச்சர் ஆக்க முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ கமல்ஹாசன் கூட தான் அக்ரிமெண்ட் போட்டிருந்தார். உங்களுக்கு தெரியுமா தெரியல, 2021 மக்கள் நிதி மையத்தோட தான் பிரசாந்த் கிஷோர் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாரு. அப்புறம் பெரிய ஆஃபர் வந்தோடனே சின்ன ஆஃபர் தூக்கி போட்டு விட்டுட்டு அங்கே போயிட்டார். அவர் கமல்ஹாசன் சரி பிரசாந்த் கிஷோரே போயிட்டார், நம்மளும் போய் அவரும் டிஎம் கேட்க போயிட்டார். எல்லாம் கூட்டமாக அங்கேயே பின்னாடி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ கட்சி நடத்துறது வந்து எவ்வளோ சிரமம் அப்படிங்கிற என்ன அப்படின்னா ஃபீல்டு ஒர்க் பண்ணாதான், கீழே இருந்தால் தான். அந்த பிரசாந்த் கிஷோர் வந்து பீகார் முழுக்க நடந்தார், கிராமமாக எல்லா இரவும் கிராமங்களை தங்கினார். அவர்கிட்ட வந்து நரேந்திர மோடியுடைய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டபோது அவர் சொன்னார், நரேந்திர மோடிக்கு இருக்கக்கூடிய ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ், தரை அனுபவம் இந்தியாவில் இன்னொரு தலைவருக்கு இல்லை அப்படின்னு. அவர் தான் இந்தியாவில் முழுக்க எப்படி நம்ம மகா பெரியவர் எனக்கு தெரிஞ்சு இந்தியா முழுக்க 3 முறை பாத யாத்திரையாவே போயிருக்கிறாரோ, அதனால நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா முழுக்க சுத்தி இருக்கார். அவர் இந்தியாவில் எந்த ஊர் பேரை சொன்னாலும் தேர்தல் காலத்தில் சுத்தக்கூடிய அரசியல்வாதி இல்லை. அவர் வந்து பிரச்சாரக்கா இருந்த காலத்துல சுத்தக்கூடிய அரசியல்வாதி இல்லை. அவர் வந்து பிரச்சாரக்கா இருந்த காலத்துல இருந்து அவ்வளவு சுத்தி. அதனால என்ன தெரியுது, ஒவ்வொரு ஊருக்கும் அதனுடைய தன்மை என்னன்னு தெரியுது. அதனால தான் இப்ப இவங்க டிஸ்கஷன்ல பேசிட்டு இருந்தது போல ஒவ்வொரு ஊருக்கும் லோக்கலா யோசிக்கிறார். ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஒரு ப்ரமோஷன் போட்டு, ரயில்வே ஸ்டேஷன் எங்க ஊர் ரயில்வே ஸ்டேஷன்ல பால்கோவா விற்கிறாங்க, ஒரு ப்ரமோஷன் போட்டு ரயில்வே ஸ்டேஷன் எங்க ஊர் ரயில்வே ஸ்டேஷன்ல பால்கோவா விற்கிறாங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல பால்கோவா ப்ரமோட் பண்ணணும். ஏன்னா எங்க ஊர்ல பால்கோவா ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரமோட் பண்ணி யாரோ ஒருத்தருக்கு ஸ்டால் வச்சு கொடுத்து நீ போய் பால்கோவா வில்லுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி லோக்கல் ப்ராடக்ட்டை வந்து விற்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எங்கேயோ டெல்லியில் உட்கார்ந்துக்கூடிய ஒரு பாரத பிரதமர் இருக்குன்னா ஏன் அப்படின்னா, எங்கேயோ டெல்லியில் உட்கார்ந்துக்கூடிய ஒரு பாரத பிரதமர் இருக்குன்னா ஏன் அப்படின்னா, அவருக்கு திரையை விட தரை நன்றாக தெரியும். அவருக்கு தெரியக்கூடிய திரை கிடையாது, ஸ்கிரீன் கிடையாது, தரை. அப்ப நாம அந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணல அப்படின்னா அவருடைய கனவுகள் கனவுகளாவே நிற்கும். மறந்துடக்கூடாது. குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ்ல நமக்கு வந்து நரேந்திர மோடியுடைய ஆட்சி வந்த பிறகு என்ன நடந்ததுன்னு பார்க்கணும். முன்னாடி இல்லாம வந்து அமெரிக்காவை பத்தி கவலைப்பட்டு இருந்தாங்க, ட்ரம்ப் என்ன பண்ணுவார் அப்படின்னு. ட்ரம்பால இந்தியாவை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ரொம்ப தெளிவா தெரியும். அதற்கான காரணம் நரேந்திர மோடி அவர்கள் மட்டுமல்ல. இந்தியா வந்து ஒரு பெரிய உற்பத்தி நாடு மட்டுமல்ல, இந்தியா ஒரு பெரிய மார்க்கெட். இது வந்து உங்களுக்கு நினைவு இருக்கும், பாரத பிரதமராக வாஜ்பாய் அவர்கள் இருந்தபோது அதே அமெரிக்கா ஸ்டைலே லான்ல உட்கார்ந்து நாங்கள் அணுகுண்டு போட்டோம்னு அறிவிச்சார். அணுகுண்டு போட்டோன்னு பாரத பிரதமர் அறிவிக்கிற வரைக்கும் அமெரிக்காக்காரனுக்கே தெரியாது. அமெரிக்காக்காரன உளவுத்துறையெல்லாம் பிடிச்சி பெண்டை நிமித்து விட்டு முதல் அடிச்சு வெளுத்து விட்டுட்டாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கேன், நம்ம வந்து உலகம் முழுக்க எவ்ரி இன்ச் எவ்ரி சென்டிமீட்டர் நம்ம பார்த்துட்டு நினைக்கிறோம். அணுகுண்டே போட்டு எடுத்து முடிச்சிட்டாங்க. அவன் சொன்ன பிற வரைக்கும் தான் தெரியும், யாருக்குமே தெரியாதுன்னு. உங்களுக்கு தெரியும், திரு கலாம் தலைமையிலான குழுவினர் வந்து எவ்வளவு பிரில்லியண்டா போட்டுட்டு பொக்ரான் 2 அந்த அணு ஆயுத சோதனை உலகத்தில் யாருக்குமே தெரியாம நடத்தி முடிச்சு நாம் அறிவிக்கிறோம், யாருக்குமே தெரியாத நடந்துச்சு. அப்ப இந்தியாவுக்கு சாங்ஷன்ஸ் போட்டாங்க, பொருளாதார தடைகள் விதித்தார்கள். இந்தியா மீது பொருளாதார தடைகள் அமெரிக்கா விதித்தார்கள். இந்தியா மீது பொருளாதார தடைகள் அமெரிக்கா விதிச்சது அசரவே இல்லை.
எப்பா உன்னுடைய பேஸ்ட் இல்லைன்னா நான் வேப்பங்குச்சி எடுத்து தேய்ச்சி போய்கிட்டே இருப்பேன். பேஸ்ட் விற்றா உனக்கு தான் மார்க்கெட்டு, இல்லைன்னா நான் வேப்பங்குச்சி வச்சுட்டு போயிடுவேன், இல்லாட்டி நான் வந்து சாம்பலை கூட வச்சு தேய்ச்சிட்டு போயிடுவேன். அப்புறம் தான் தெரிஞ்சுட்டாங்க நம்மளால ரொம்ப டேஞ்சரான ஆளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் விட்டுறக்கூடாதுன்னு அவனே அதை வாபஸ் வாங்கினான். நம்ம யாருன்னு சொல்லிட்டு மார்க்கெட் விட்டுறக்கூடாதுன்னு அவனே அதை வாபஸ் வாங்கினான். நம்ம யாருமே பாரத பிரதமர் வாஜ்பாய் போய் யார்கிட்டையுமே கெஞ்சல. அப்போ இந்தியா ஒரு பெரிய மார்க்கெட், இங்கேயே 140 கோடி ஆள் இருக்கிறான். திருப்பூருடைய டெக்ஸ்டைல்ஸ் என்ன ஆகும் யாரும் கவலைப்படல. நம்மால் ரொம்ப விவரமாயிட்டான். இந்தியாவுக்கு தானே ஆர்டர் போடுற பிரச்சனை எல்லா திருப்பூர் கம்பெனிக்காரங்களும் போறா வந்து பிரச்சனை எல்லா திருப்பூர் கம்பெனிக்காரங்களும் போறா வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சாங்க. ஒரு பேருக்கு மட்டும் ஒரு லெட்டர் பண்ண ஸ்ரீலங்காவில் போட்டு வச்சாங்க. அங்கேருந்து அனுப்பிட்டு இருக்காங்க. இங்கேருந்து அவனுக்கு ஒரு பிசினஸ் ஆச்சு, அங்கேருந்து போச்சு. நமக்கு வந்து கையை காலை கட்டி போட்டு 2 பக்கமும் காலில் பூரா கம்பியை சுற்றி விட்டு வாயில பிளாஸ்டரை ஒட்டி விட்டுட்டு உருட்டி விட்டுட்டு ஓட்டப்போட்டில் ஃபர்ஸ்ட் வந்தோம்னால பிளாஸ்டரை ஒட்டி விட்டுட்டு உருட்டி விட்டுட்டு ஓட்டப்போட்டில் ஃபர்ஸ்ட் வந்தோம்னால வந்துருவான். நம்மால் அசரவே மாட்டாங்க. நம்மளால அவ்வளோ பெரிய கெட்டிக்காரங்க. அப்போ அமெரிக்கா இல்லை, அவங்களுக்கு பெரிய அப்பா டக்கர் வந்தாலும் ஏன் ரொம்ப எளிமையான பாயிண்ட். ட்ரம்ப் பார்க்குற ஒரே பிரதமர் நரேந்திர மோடி. ஆனால் நரேந்திர மோடி பார்த்த 4வது அதிபர் அவர். ஆனால் நரேந்திர மோடி பார்த்த 4வது அதிபர் அவர். அங்க அமெரிக்கால அவர் 4 பேர் பார்த்தாரு. எப்பா நான் பைடனையும் பார்த்தேன், நான் ஒபாமாவையும் பார்த்தேன், உன்னையும் ஃபர்ஸ்ட் பேஜ்ல பார்த்தேன், உன்னை செகண்ட் பேஜ்ல பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு நீ 2வது முறை வர முடியல. 3 ஒரு கேப் போட்டு தான் நீ வந்திருக்க. நாங்க ஹேட்ரிக் அடிச்சு 3 முறை உட்கார்ந்துருக்கோம் பார்லிமெண்ட்ல. பிரதமர் நரேந்திர வந்திருக்க. நாங்க ஹேட்ரிக் அடிச்சு 3 முறை உட்கார்ந்துருக்கோம் பார்லிமெண்ட்ல. பிரதமர் நரேந்திர அசராம சொல்லாரு, அரே அபி தோ तीसरा बार है, இப்ப 3வது முறை தானப்பா வந்திருக்கிறோம் அப்படின்றாரு. எதிர ராகுல் காந்தி டென்ஷன் ஆயிட்டார். இப்போதான் 3வது முறை வந்திருக்கு, மொத்தம் எத்தனை முறை பாஸ் வர போறீங்க, சொல்லிட்டு செய்யுங்கப்பா அப்படின்னு. இப்பதானங்க 3வது முறை, எதுக்கு அவசரப்படுறீங்க, கொஞ்சம் செய்யுங்கப்பா அப்படின்னு. இப்பதானங்க 3வது முறை, எதுக்கு அவசரப்படுறீங்க, கொஞ்சம் போருங்க அப்படின்னாரு. அவ்வளவு பிளான் பண்ணி போட்டிருக்காங்க. என்ன கணக்கு, குஜராத்ல அது பிஜேபியோட கோட்டை போல ஆயிருச்சு. குஜராத்ல யாருக்கு ஜெயிப்பாங்க, பிஜேபி ஜெயிப்பாங்கிற மாதிரி வந்து கண்ணு மட்டும் சொல்றாங்க. அங்க வார்டு பிரதிநிதி வட்ட பிரதிநிதிலாம் போட்டது போக பன்னா பிரமுக் அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் வாரியா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வச்சிருக்காங்க. வாக்காளர் பட்டியல் இருக்கு பாத்தீங்களா, வாக்காளர் பட்டியல் புக்கா இருக்கும் பாத்தீங்களா, அதுல ஒவ்வொரு பேஜுக்கும் ஒரு பிஜேபி காரர். 12 பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒருத்தன் பிஜேபி காரனா, 12 பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒருத்தன் பிஜேபி காரனா இருக்கணும்னு சொல்லிட்டு பூத் ஏஜென்ட் இல்ல, பன்னா பிரமுக் பேஜ் வாரியா. அப்ப எவ்வளவு டீப் ரூட் அவுட் பண்றாங்க. அந்த ஊரை சேர்ந்த நரேந்திர மோடியோ அந்த ஊரை சேர்ந்த அமித்ஷாவோ எப்பா குஜராத்ல தான் எங்களை யாரும் அசைக்க முடியாது நினைச்சிட்டு போகல, இன்னமும் அசைக்க முடியாது நினைச்சிட்டு போகல, இன்னமும் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி இந்த தேர்தலுக்கு வந்து பன்னா பிரமுக் வச்சிருக்காங்க. அடுத்த தேர்தலுக்கு வீட்டு பிரமுக்கே வச்சிருவாங்க. உங்க வீட்டுல 5 பேர்னு நான் வந்து ஒருத்தர், உங்க ஊர்ல 5 பேர்ல என் கட்சிக்கார ஒருத்தர் இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. பஸ் நாங்கெல்லாம் பரம்பரை டிஎம்கே, அதெல்லாம் கிடையாது, உங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் வரணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டுருவாங்க. அப்ப அவ்வளவு உங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் வரணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டுறாங்க. அப்ப அவ்வளவு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வேலை பார்க்கறாங்க. அந்த வேலையை நீங்கள் பார்த்தால் தான் நடக்கும். அப்ப பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இன்னோவேஷன் அதிகமாயிருக்கு. நாம ஒரு காலத்தில் அமெரிக்காவையும் பிரிட்டனையும் ஜெர்மனியும் சைனாவை மட்டும் நம்பி எல்லா பொருட்களும் அங்கிருந்து வரும், சைனாவை மட்டும் நம்பி எல்லா பொருட்களும் அங்கிருந்து வரும். நாம வந்து வெறும் தொட்டியா மட்டும் இருப்போம், வாங்கக்கூடிய ஆட்களா மட்டும் இருப்போம்ங்கிறத தாண்டி நாங்கள் உற்பத்தி செய்து உலகத்துக்கு அனுப்புவோம் இடத்துக்கு கொண்டு நிப்பாட்டிருக்காங்க. இன்னைக்கு உலகத்தில் எங்க நீங்க ஆப்பிள் போன் வாங்கினாலும் அது இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டதா இருக்கும், மேட் இன் இந்தியாங்கிற பேண்டோட. அமெரிக்கா உற்பத்தி செய்யப்பட்டதா இருக்கும், மேட் இன் இந்தியாங்கிற பேண்டோட. அமெரிக்காவுக்கு போகக்கூடியதா இருக்கு நம்ம ஆப்பிள் போனே. அந்த கருப்புல உட்கார்ந்து அமெரிக்கால ஒரு போனை வந்து மேட் இன் இந்தியான்னு வாங்க வேண்டிய நிலைமை. அவன் மேட் இன் அமெரிக்கான்னு போட்டிருந்ததை நம்ம இந்தியாவில் வாங்கியிருந்தாலும் மாற்றி விடாச்சு. இது தாண்டி இது வந்து நம்ம ப்ரொடக்ஷன் சைடு. இதை தாண்டி இன்னோவேஷன்ல பார்த்தீங்கன்னா ஐஐடி சென்னை மட்டுமே, இதை தாண்டி இன்னோவேஷன்ல பார்த்தீங்கன்னா ஐஐடி சென்னை மட்டுமே 5 நாட்களுக்கு 3 பேட்டன்ட்கள் வாங்குகிறது. எவ்ரி 5 டேஸ் 3 பேட்டன் வாங்குறாங்க. அவ்வளவு இன்குபேஷன் உள்ள கொடுத்துட்டு வந்து அண்ணன் காமகோடி அவர்கள் டைரக்டரா வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐஐடியோட டைரக்டர் மெத்த படிச்சவர், ஒரு ஐஐடியோட டைரக்டர் மெத்த படிச்சவர், பாஸ்போர்ட் கூட கிடையாது அவருக்கு. என்ன ஏன் கேட்கிறாரு, நான் எதுக்கு வெளிநாடு போகணுன்றாரு. கற்பனை பண்ண முடியுமா இந்த மாதிரி மனிதர்களை? வெளிநாட்டுக்காரர் இங்க வரட்டும் பாஸ், ஐஐடியில் அவனுக்கு அட்மிஷன் போடுறேன், நான் எதுக்கு அங்க போகணுன்றாரு. இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான ப்ரொஃபஷனல்ஸ். அப்ப அவருக்கு போகணுன்றாரு. இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான ப்ரொஃபஷனல்ஸ். அப்ப அவருக்கு பாஸ்போர்ட் கிடையாது, வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ணதே கிடையாது.
வெளிநாடுகள் ஆட்கள் இங்கே கொண்டு இருக்க மாட்டார். அவருடைய தலைமையில் ஐஐடி சென்னை வந்து மிக தரமாக இயங்கி 5 நாட்களுக்கு 3 பேட்டன், எவ்ரி 5 டேஸ்க்கு வந்து 3 பேட்டன் கூட்டிட்டே போறாங்க. அப்போ வந்து எவ்வளவு பேட்டன்ஸ்க்கு வந்து 3 பேட்டன் கூட்டிட்டே போறாங்க. அப்போ வந்து எவ்வளவு பேட்டன்ஸ் வந்து வாங்கிட்டு ஐஐடி மூலமாக மட்டுமே யோசிச்சு பாருங்க. அப்ப இந்தியா முழுக்க இன்னோவேஷன், புதிய விஷயங்கள். நாம எப்படி இங்க கோயம்புத்தூர் வந்து சொல்ல வேண்டியதே இல்லை, உலகத்துக்கு கிரைண்டருங்கிற ஒரு கான்செப்ட் அறிமுகப்படுத்தி ஒரு முறை அரைக்க விட்டதில் வந்து நம்ம ஊர் மாதிரி ஒரு ஊர் பார்க்க முடியாது. ஒரு முறை அரைக்க விட்டதில் வந்து நம்ம ஊர் மாதிரி ஒரு ஊர் பார்க்க முடியாது. டில்ட்டிங் கிரைண்டர்ல இருந்து மெல்டிங் கிரைண்டர் வரைக்கும் என்னென்னமோ போட்டு வச்சிருக்காங்க. பல பேர் கட்சி ஆரம்பிக்கும் போது கிரைண்டர் யூஸ் பண்ணி தான் எல்லா கோலையும் சேர்த்து உள்ள போட்டு ஒரு கிரைண்டர் கோலையும் சொல்லி போட்டு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி வந்து எல்லா பக்கத்துலையுமே வந்து ஒரு புதிய இன்னோவேஷனுக்கு வந்து இந்த ஊர் ரொம்ப பிரபலமானது. அந்த குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ்ல 70 அந்த குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ்ல 76வது இடத்துல இருந்த இந்தியா இந்த ஆண்டு 2025 கடந்த ஆண்டு வந்து 39வது இடத்துக்கு முன்னேறி குளோபலா, வேர்ல்டு வைடா. 39 நம்முடைய இடம் இல்ல, 2, 3ல வந்து நிக்கும். ஆனா 75 வருஷமா நம்ம ஒர்க் பண்ணல. அப்ப 75 வருஷமா நம்ம ஒர்க் பண்ணல. அப்ப 75 வருஷமா ஒர்க் பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா புஷ் பண்ணி போன வருஷம் 39 இடத்துக்கு வந்து நிக்குது. QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்ல 2015 வரைக்கும், 1947 இருந்து 2015 வரைக்கும் இந்திய பல்கலைக்கழகங்கள் வெறும் 15 பல்கலைக்கழகங்கள் தான் இருந்துச்சு. பல்கலைக்கழகங்கள் வெறும் 15 பல்கலைக்கழகங்கள் தான் இருந்துச்சு. குளோபல் ரேங்கிங்ல உலக தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களுடைய பட்டியலில் இந்தியாவில இருந்து வெறும் 15 பல்கலைக்கழகம் தான் அந்த ரேட்டிங்ல இருந்துச்சு. இன்னைக்கு 54 பல்கலைக்கழகங்கள் இருக்குது. 2015 இருந்து இப்ப மட்டும் 54. இந்தியா சுதந்திரம் பெற்றிலிருந்து வெறும் 15 54. இந்தியா சுதந்திரம் பெற்றிலிருந்து வெறும் 15 யூனிவர்சிட்டி. இப்ப இந்த கடந்த 11 வருஷத்துல மட்டும் 54 யூனிவர்சிட்டிஸ் பாருங்க. ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், உயர்கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகம் போன்ற ஹையர் எஜுகேஷன் நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா 1947 இருந்து 2015 வரைக்கும் 51,534, 15 வரைக்கும் 51,534 இருந்துச்சு. இந்தியா முழுக்க 51,000 பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் இருந்தன, உயர்கல்வி நிறுவனங்கள். இந்த 2015க்கு பிறகு இந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 70,018 உயர்ந்திருக்கிறது. அப்ப ஜஸ்ட் இமேஜின் பாருங்க, 75 வருஷமா பண்ண விஷயங்களை அப்படியே டபுள் ஆக்கியிருக்காரு வெறும் 10 வருஷத்துல. எவ்வளவு இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம்னு வச்சுக்கோங்களேன். ஐஐடி வந்து 16 இருந்துச்சு, 23 ஆக்கி இருக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு பட்டியலாம் நம்ம சொல்லிட்டே போலாம். அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செயல்படுகிறது, வேலை பார்க்குது, வெறும் வாய் பேசல. அவர்கள் வந்து திமுகவினர் போல மற்றவர்கள் போல மேடையில் முழங்கிட்டு அப்படிங்கிற போல அவங்க வந்து கீழே களமிறங்கி வேலை பார்க்கிற. அதனால தான் 360 டிகிரி இந்தியா வந்து குரோத்ல நிக்குது. யோசிச்சு பாருங்க, இந்தியா வந்து குரோத்ல நிக்குது. யோசிச்சு பாருங்க, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீப காலமா எங்கேயாவது எந்த கட்சியில பாலிடிக்ஸ் பேசி நீங்க பாக்குறீங்களா? இங்கிருந்து கூட்டணிக்காக போகிறவர்கள் யாரை பார்க்கிறார்கள்? மோடியை பார்க்கிறாங்களா, அமித்ஷாவை பார்க்கிறாங்களா? அப்ப மோடியை பார்க்கிறாங்களா, அமித்ஷாவை பார்க்கிறாங்களா? அப்ப மோடி பாலிடிக்ஸ் பேச மாட்டாரா? மோடி அலையன்ஸ் பேச மாட்டாரா? இவர் தான் பண்ணணுமா? ரஷ்ய அதிபர் புதின் பாரத பிரதமர்கிட்ட கேட்கிறாரு, இந்த அஜித் தோவல் யாரோ ஒரு டெரர் வச்சிருக்கீங்களாமேங்க, இந்த அஜித் தோவல் யாரோ ஒரு டெரர் வச்சிருக்கீங்களாமேங்க, நாட் 7 மாதிரி, ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி போராடம் பூரா கண்ணில் வர விட்டுறாரு, அவரை கொஞ்சம் 2 நாள் அனுப்பிவிடுங்க, என்ன மேட்டர் நான் கேட்டுக்கிறேங்க. அஜித் தோவலை கேட்டு வாங்கி பெற்று 2 நாள் 1-to-1 தனி டிஸ்கஷனை நடத்தியிருக்கிறார். ரஷ்ய அதிபர் புதின். இதுல முக்கியமான விஷயம், அஜித் தோவலுக்கு வந்த அழைப்போ எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திப்போ கிடையாது. இந்த அலோகேஷன் ஆஃப் ஒர்க் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷாவிடம் கட்சி பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். நான் நாட்டை பார்த்துக்கிறேன், நீ கட்சியை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார். எங்கேயாவது ஒரு இடத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு பயம் வந்து, அமித்ஷா கட்சியை தூக்கிட்டு போயிடுவானோ, நம்ம பேரை சொல்லி தூக்கிட்டு போயிடுவானோ, நம்ம பேரை சொல்லாம போயிட்டா என்ன செய்யறது, அவர் நான் தான் கட்சி நடத்துறேன்னு சொல்லிட்டாருன்னு என்ன பண்றது அப்படின்னு ஒரு வார்த்தை யோசிச்சிருந்தாருன்னு அந்த அலோகேஷன் நடந்திருக்குமா? அப்ப பிறருக்கு வேலையை பகிர்ந்து கொடுத்தல் பாரத பிரதமருடைய பெருந்தன்மை. அதற்கு குந்தகமில்லாமல் செயல்படுவது அமித்ஷாவுடைய கடமை. யோசிச்சு பாருங்க, அஜித் தோவல் உளவுத்துறை கிங்கு, அவர் வந்து கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம உளவுத்துறை தகவல்லாம் நம்மால் உளறிடுவாரோ, இவர் போய் எங்க சொல்லிட்டா என்ன ஆகுது? அப்ப நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் அவர் கிடைக்கலாம நினைக்கல, நம்மால் அங்க போய் பொக்கிஷம் அவர் கிடைக்கலாம நினைக்கல,
நம்மால் அங்க போயிட்டு புதின் என்ன செஞ்சாருன்னு உலக பார்த்து வந்துருவாருன்னு தெரியும். உங்களுக்கு புரியுங்களா? அப்ப அந்த மாதிரியான விஷயத்தை புரிந்து கொள்வது, அடுத்தவர்களுக்கு பணியை பகிர்ந்தளிப்பது, பகிர்ந்தளிக்கப்பட்ட வேலையை கடமை போல செய்வது, இதுதான் மெசேஜ். வேலையை கடமை போல செய்வது, இதுதான் மெசேஜ். பகிர்ந்தளிக்கப்பட்ட வேலையை கடமை போல செய்வது, ஜாப் இல்ல, ஒர்க் இல்ல, டியூட்டி. DUTY, டியூட்டி ஃப்ரீ நமக்கு தெரியும். டியூட்டி ஃப்ரீ இல்ல, ஃப்ரீ டியூட்டி. டியூட்டி ஃப்ரீ இல்ல, ஃப்ரீ டியூட்டி. கடமை, அது முக்கியம். அந்த கடமையை செய்யல அப்படின்னா உரிமையை கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பாரதிய ஜனதா கட்சி மாதிரி மெம்பரா சேரும் போதே பதவி கொடுக்கிற ஒரு கட்சி இந்தியாவிலே பார்க்க முடியாது. சேரும் போதே பதவி கொடுக்கிற ஒரு கட்சி இந்தியாவிலே பார்க்க முடியாது. அவன் உள்ள வரும்போதே ஜி என்ன போஸ்டிங் ஜி, நமக்கு ஒரு பார்த்து போடுங்க ஜி, ஒரு மாநில போட்டு கொடுங்க ஜி. இன்னைக்கு காலில் மட்டும் 18 மாவட்ட தலைவரை பார்த்துட்டேன். என்னது மாவட்ட தலைவரா? இல்ல ப்ரொஃபஷனல்ஸ் இல்லை அப்படின்னாரு. அவர் மெதுவா இல்ல ப்ரொஃபஷனல்ஸ் இல்லை அப்படின்னாரு. அவர் மெதுவா உள்ள வரும்போது மாவட்ட தலைவர் தான் சொல்றாங்க. மாவட்ட தலைவர் இல்ல ஜி, ப்ரொஃபஷனல்ஸ் இல்லை ஜி. அது அப்புறமா ராகவனுடைய புண்ணியத்தில் ஒரு மொத்தம் 50-60 செல்லு வேற வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட செல்லு. எல்லாரும் நிர்வாகி, எல்லாரும் ஓகே, நிர்வாகி எல்லாரும் ஓகே. என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும், என்ன செஞ்சிருக்குன்னு பார்க்கணும். பொறுப்பு வாங்கணுமே, பொறுப்பா இருக்கிறோமான்னு பார்க்கணும், அந்த பொறுப்பை செயல்படுத்தணுமான்னு பார்க்கணும். அப்ப பாரத பிரதமர் நரேந்திர மோடி உழைக்கிறார், அமித்ஷா உழைக்கிறார், அஜித் தோவல் உழைக்கிறார், நாடு முழுக்க உழைத்து அவர்கள் ஓடா செய்யறாங்க. உழைக்கிறார், நாடு முழுக்க உழைத்து அவர்கள் ஓடா செய்யறாங்க. நாம என்ன செய்யறோம்னு பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழகமோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ சுலபமாக அசைக்கக்கூடிய சக்திகள் கிடையாது. அவங்க ஒரு பக்கம் அதிமுக தனிப்பெரும்பான்மை ஆட்சி வரும்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. நீங்க இந்த பக்கம் என்டிஏ ஆட்சி வரும்னு சொல்லிட்டே இருக்கீங்க. என்ன நீங்க இந்த பக்கம் என்டிஏ ஆட்சி வரும்னு சொல்லிட்டே இருக்கீங்க. என்ன ஆட்சி தான் வரும் நாங்க பார்க்க தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அது அப்புறம். ஆனால் என்டிஏ ஆட்சி வரணும் எப்படி? இருக்கிறது மொத்தம் 234 தொகுதி. அண்ணன் நயினார் எவ்வளவு சீட் வாங்குவார்னே தெரியல. எனக்கு தெரியாது, கொடுத்து பார்த்து போட்டு கொடுங்க ஜி சொல்லுவார்னு நினைக்கிறேன். நாங்க இந்த பக்கம் பிஜேபி குரூப் இந்த பக்கம் பிஜேபி குரூப் பழைய இந்தியன் கணக்கு வச்சுட்டா ஒரு 70 சீட் வாங்கலாம், 80 சீட் வாங்கலாம் சொல்லிட்டு இருக்கோம். எல்லா டிவிலையும் அவங்களே அலகேஷன் பண்ணிடுறாங்க. நயினார் நாயந்தூர் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுறான்னு தெரியல. டிவியில் அவங்க பூரா பேசிட்டு இவருக்கு 20 சீட்டு, அவருக்கு 6 சீட்டு, இவருக்கு 3 சீட்டு தான். அண்ணன் டிடிவி எங்களுக்கு 6 சீட்டு, எங்களுக்கு 6 சீட்டு என்று வந்த செய்தி தவறு. அண்ணன் டிடிவி எங்களுக்கு 6 சீட்டு, எங்களுக்கு 6 சீட்டு என்று வந்த செய்தி தவறானது. உடனே அந்த செய்தி தவறான கூட்டணி தவறான அவர் போட்டுட்டு இருக்கான். நீங்க பார்த்துட்டீங்க, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள வந்துருச்சு, ரைட்? சின்னவர் வந்துட்டாரு, பெரியவரும் வரப்போறாரு. அவர் இங்கே தான் வருவார். தேமுதிக உள்ள வந்துடும், அன்னி நேற்று சொல்லிட்டாங்க வருவார். தேமுதிக உள்ள வந்துடும், அன்னி நேற்று சொல்லிட்டாங்க யாருடன் கூட்டணி என்பதை முடிவெடுத்து விட்டேன், இங்கே அறிவிக்க மாட்டேன்ட்டாங்க. அவங்களும் வந்துருவாங்க. டிடிவி தினகரன் வந்துருவார், சரிங்களா? டிடிவி அவங்க எல்லாம் வந்துருவாங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? ஓகே, அவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா அப்பாடா, அப்ப ஜெயிச்சிடலாம். கூட்டணியாக இன்றைய தேதிக்கு டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கு. அதற்கு இணையான ஸ்ட்ரென்த் என்டிஏ கூட்டணிக்கு வரப்போகுது, நோ டவுட். 2021 2024 ரெண்டும் கிளப், நோ டவுட். 2021 2024 ரெண்டும் கிளப் பண்ண டிடிவி உள்ள சேர்த்த ஒரு வலுவான என்டிவா வரும்னு நினைக்கிறேன். எங்களுடைய கணக்கு யாராவது உள்ள புந்து கெடுத்து விடாம இருந்தா சரிதான், அது வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. அணி வலுவாயிரும். அப்புறம் ஒருத்தர் தனியா வந்திருக்கிறார் பாருங்க. நான் அணியா வந்திருக்கேன்னா தனியா வந்திருக்கேன், பாவத்தை படத்தை கூட ரிலீஸ் பண்ண விடாம இந்த பாடா படுத்துவீங்க ஒரு ஆளை. என்ன இப்போ உங்களை நம்பி ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாருன்னு அவர் படத்தை கூட ரிலீஸ் விடாம 2 காலுக்கு ஆர்டர் வருது யூஏ சென்சார் கொடுத்துடணும்னு. 2:30க்கு அப்பீல் போய் 3 மணிக்கு ஸ்டே வாங்கிட்டாங்க. சென்சார் போர்டு இவ்வளவு வேகமா செயல்பட்டு நான் பார்த்ததில்லை. அமித்ஷாவோட பயங்கர வேகமா சென்சார் போர்டு செயல்படு, பயங்கர வேகம். இப்படித்தான் உலகம் சுற்றுவாளின் படத்தோடைய பெட்டியெல்லாம் எடுத்துட்டு போனாங்களாம். என்னாச்சுங்கிறத பார்த்துக்குங்க. நம்ம போராட வேண்டிய இடமே வேற. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி போராட்டம்லாம் பிரயோஜனப்படுமான்னு தெரியல. அதில் ஒரு ராஜதந்திரம் இருக்கும்னு நினைக்கிறேன், இருந்து போட்டோம். அவர் நான் சொல்லி ஒரு பெரிய ஒரு சாமியார் ஒருத்தர் பற்றி எங்கள் அண்ணன் அவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு கேட்டார். அவர் நல்ல மனுஷனாக கேட்டார். அதனால் ஞானிகள், துறவிகள், சாமியார்கள்லாம் எப்படிப்பட்டவங்களும் தெரிந்து கொள்கிற அளவுக்கு நமக்கு ஞானம் கிடையாது.
அது அவர்களை சொல்கிற அளவுக்கு நமக்கு ஞானம் கிடையாது. அது அவர்களை ஸ்கேல் போட்டு பார்க்கறதுக்கு நமக்கு ஞானம் வேணும்ல. இவர் எப்படி இல்லை, அதனால் நமக்கு சொல்ல தெரியாது. அது மாதிரி அமித்ஷாவோட ராஜேந்திரத்தெல்லாம் கரைத்து குடித்து விட்டார்லாம். அது பக்கம்லாம் நம்ம போக முடியாது. சாணக்கியருக்கெல்லாம் பயங்கர சாணக்கியர் அவர். நம்ம ஓரமாக தம்மாந்தோண்டு சேனலில் சாணக்கியன் பேர் வச்சுருந்தா ஆயிருமா? அது ஒரிஜினல் சாணக்கிய யாருங்கிற பார்க்கணும்ல. அவருடைய ராஜேந்திரமா அது ஒரிஜினல் சாணக்கிய யாருங்கிற பார்க்கணும்ல. அவருடைய ராஜேந்திரங்கள் நமக்கு புரியவில்லை. நமக்கு வந்து அந்த கணையாளில் ஒரு பெரிய கவிதை படித்த நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். உங்களுடைய அற்புதங்கள் எனக்கு அற்பமானவை, உங்களுடைய அற்புதங்கள் எனக்கு அற்பமானவை, என்னுடைய அற்புதங்கள் உங்களுக்கு அறிமுகமே, என்னுடைய அற்புதங்கள் உங்களுக்கு அறிமுகமே ஆகாதவை. அண்ணன் அமித்ஷா அப்படிதான் சொல்லுவார். தம்பி நீ படித்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் அண்ணன், என் ராஜேந்திரன் உனக்கு புரியாதா, உட்கார்றா அப்படின்னு சொல்லுவார் போல. அந்த அளவுக்கு கடுமையான வேலையில் இறங்கி பார்த்துருக்குறாங்க. நம்ம வந்து தெளிவாக திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. ஆகா, அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. ஆகா, இது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸோடைய ஓட்டை பிரிச்சிருமோன்னு. அண்ணன் கடுமையாக களப்பணியாற்றி டிஎம்கேடைய ஓட்டை பிரிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணார். அதனால் வந்து நீங்கள் படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடு நீங்கள் நன்றியோடு அதை தான் செய்யணும். நீங்கள் முதல் முறையாக எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆர் இருந்தவரை சிறுபான்மை வாக்குகளும் அதிமுகவிடம் தான் இருந்தன. அதற்கு பிறகு அது வந்து திமுக கூட்டணிக்கு குத்தகைக்கு விடப்பட்டது போல ஆயிடுச்சு. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், டிஎம்கே, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக 2 கம்யூனிஸ்ட், மைனாரிட்டி கம்யூனிட்டி, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக 2 கம்யூனிஸ்ட், மைனாரிட்டி கம்யூனிட்டி யாருக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குதோ அத்தனை பேருமே ஒரே கூட்டணிக்கு போயிட்டாங்க. அப்போ வந்து அவர்களுக்கு வேறு வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சு. போதா குறைக்கு உங்க கூட பிஜேபி கூட ஏடிஎம்கே வரை சேர்ந்துருச்சு. அதனால வந்து எந்த வாய்ப்பு கூட அதை சொல்லியே பூச்சாண்டி காட்டி அந்த ஓட் பேங்கை டெபாசிட் வந்து சால்டா வச்சிருந்தாங்க. முதல் முறையாக திரு விஜய் வந்து சிறுபான்மையுடைய வாக்குகளில் ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தியிருக்கிறார். அதை திமுக உணர்ந்து விட்டது. ரொம்ப பெருசாக வந்துச்சு. நேற்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினே பிஜேபி கண்டிச்சார் சென்சார் போர்டுக்காக. யாருக்கு? விஜய்க்காக. விஜய் வந்து போராடம் பூரா அங்கிள் அப்படின்னார். அவருக்காகவே குரல் கொடுத்தார் தமிழக முதலமைச்சரை. அப்போ எங்கே தெரியுது ரொம்ப தெளிவாக அப்படின்னா, திருப்பரங்குன்றத்தில் திமுக ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஏன் அப்பீல் மேலே அப்பீல் போட்டு வந்து அசராமல் வந்து நம்ம கண்டெம்ட்டே வந்தாலும் பரவாயில்ல தான் வச்சுங்க. ஏன்னா மைனாரிட்டி ஓட்டு இடம் மாறுது, தடம் மாறுதுன்னு அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ வந்து அது பிஜேபி ஏடிஎம்கே இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பலமாக அமையலாம். ஏன்னா திமுகவுடைய வாக்குகள் பிளக்கும் போது அது உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். ஆனால் இந்த இந்தியன் கிரிக்கெட் டீம் ரசிகர்கள் மாதிரியே உட்கார்ந்துருக்கக்கூடாது. இந்த பாகிஸ்தான்கிட்ட வந்து ஜிம்பாபே தோத்துட்டானே, ஜிம்பாபேட்ட நெதர்லாண்ட்ஸ் தோத்துட்டானே, நெதர்லாண்ட்ஸில் நியூசிலாந்து ஜெயிச்சானே, அப்போ வந்து ஒரு வைல்டு கார்டு என்ட்ரி வந்து அப்போ நம்ம உள்ள போய் ஜெயிச்சிடலாம் தலைவரமா. டேய் நீ ஜெயிக்க மாட்டியா அப்படின்னு இல்லைங்க, எவனோ 4 பேர் தோத்துருவான். அப்போ ஆளே இருக்காதுல எல்லாரும் நம்ம அதை மாதிரி வந்து அவர் ஓட்டு அங்கே போய் ஆளே இருக்காதுல எல்லாரும் நம்ம அதை மாதிரி வந்து அவர் ஓட்டு அங்கே போயிடும், இவர் ஓட்டு பிளந்துரும், நம்ம அப்படி ஜெயிச்சிடலாங்கிற மாதிரி நீங்கள் ஓட்டை கொண்டு வரணும். இந்தியாவிலேயே இதற்கு முன்னாடி வரலாற்றிலும் எப்பயுமே இல்லாத அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி மட்டுமே பார்த்துட்டு இருந்த ஒரு நாட்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகுதான் பாசிட்டிவ் ஓட்டுனே ஒன்று வந்திருக்கு. எனக்கு நரேந்திர மோடி வேண்டும் என்று. எப்பயுமே ஒரு ஆட்சி இருந்துருச்சுன்னு அது வேண்டாம்ங்கிறது மட்டும்தான் இந்தியா முழுக்க. அது குளோபல் பினாமினா. எல்லா இடத்துலையுமே ட்ரம்ப் நம்ம போன முறை போனதுனால தான், பைடன் தோத்ததுனால தான் ஆன்டி இன்கம்பன்சி ஸ்ட்ராங்கா இருக்கும். போனதுனால தான் பைடன் தோத்ததுனால தான் ஆன்டி இன்கம்பன்சி ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனால் பிஜேபி ஒரு இடத்துல ஆட்சியை பிடித்து விட்டால் நகர்வதே இல்லை. ஒருக்க உட்கார்ந்தாங்க. ஏன் வந்து இன்னும் தமிழ்நாட்டில் பிஜேபி அண்ணன் எல்முருகன் அவருடைய யாத்திரை எல்லாருடைய உழைப்பினால 4 எம்எல்ஏ போன முறை, இந்த முறை கட்டாயமா டபுள் டிஜிட்டுங்கிறது 10லேருந்து 99 வரை. அண்ணன் நயினார் வந்து டபுள் டிஜிட் எங்க வைக்க போறாருங்க நம்ம பார்க்கணும். டபுள் டிஜிட்ல கேரண்டியா இருக்குது. ஆனா 4 கால் வச்சுச்சா காட்டியா இருக்குது. ஆனா 4 கால் வச்சுச்சா கால் முளைச்சிருச்சான்னு பிஜேபி கேலி பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த கேலி பண்ணப்படக்கூடிய காலே முளைக்கல, காலே இல்லை, கால் பதிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜேபியை ஏன் இவ்வளவு தூரம் எதிர்க்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நாங்க தான் ஆளே இல்லப்பா அப்படி ஏன் எங்களை எதிர்க்கிறீங்க ஒரு கேள்வி வரணும்ல. ஏன் எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் ஏன் எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தெளிவாக தெரியும், ஒரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்துவிட்டால் அந்த நாற்காலியை விடுவதே இல்லை, பசைய போட்டு ஓட்டின மாதிரி உட்கார்ந்துக்கிடுவாங்க. குஜராத்ல இருந்து, பீகார்ல இருந்து, மகாராஷ்டிரால இருந்து பல இடங்கள் அவர் பாரத உள்துறை அமைச்சர் சொன்னது போல, புதுக்கோட்டையில் சொன்னது போல 2024 2025 ஃபுல்லா ஸ்ட்ரைக்கிங் ரேட் அள்ளி குமிச்சிட்டு இருக்கு. இந்த முறை 2 ஸ்டேட்டை குறிவிச்சிட்டாங்க.
ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று வெஸ்ட் பெங்கால். ரெண்டு ரெண்டு கண்ணு பாத்துரும்ல அப்படின்ட்டு. அம்மா இன்னொன்று வெஸ்ட் பெங்கால். ரெண்டு ரெண்டு கண்ணு பாத்துரும்ல அப்படின்ட்டு. அம்மா அக்கா தீதி மம்தா பானர்ஜி வந்து பதட்டத்தில் இருக்கிறாங்க. பேப்பர்லாம் பிடிங்கி கிழிக்கிறாங்க. இடி ஆஃபீஸர்ஸ் போனால் சண்டைக்கு போகிறாங்க. அவங்க என்ன செய்யறேன்னே தெரியாம அவ்வளவு இன்னும் போன முறையே அவங்க வந்து கிட்டத்தட்ட 90 சீட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி எப்படி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அந்த ஊரில் காங்கிரஸும் கிடையாது, கம்யூனிஸ்டும் கிடையாது. அப்போ இது வந்து நேரடியாக திரிணாமுல் காங்கிரஸும் கிடையாது, கம்யூனிஸ்டும் கிடையாது. அப்போ இது வந்து நேரடியாக திரிணாமுல் வர்சஸ் பிஜேபிங்கிற நிலைமையில் தான் இருக்குது. அதனால வந்து ஒரு கடுமையான ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே அந்த பதத்தை பார்க்குறோம். ஏன் அப்படின்னா பிஜேபி ஒரு முறை வந்துவிட்டால் மறுமுறை இறங்காது, அவர்கள் நிலைத்து நின்றுவார்கள். அப்போ இந்த நம்பிக்கை மக்களுக்கு இருக்கு. என்கிட்ட வெளியில் ஒருத்தர் கேட்டார், சார் களம் மக்களுக்கு இருக்கு. என்கிட்ட வெளியில் ஒருத்தர் கேட்டார், சார் களம் பேச போறீங்க, களம் எப்படி சார் இருக்கு அப்படின்னு கேட்டார். நான் அவர்கிட்ட சொன்னதான் அவங்கள்ட்ட சொல்ல வரேன். களம் தயாராக இருக்கிறது. ஆட்டக்காரர்களாக நீங்கள் தயாராக இருக்கீங்களான்னு பார்த்துக்கங்க. பிளேயர் ரெடியான்னு பார்த்துக்கங்க. கிரவுண்ட் ரெடி, கிரவுண்ட் வந்து பார்த்துக்கங்க. கிரவுண்ட் ரெடி, கிரவுண்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அதை யார் பயன்படுத்திக்கிறங்கிற நல் வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸா நீங்க இருக்கிறீங்க. எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. நீங்களா பார்த்து கெடுத்து விட்டாதான் உண்டு. அப்ப நாம ஒரு பிளேயரா பார்த்து கெடுத்து விட்டாதான் உண்டு. அப்ப நாம ஒரு பிளேயரா எவ்வளவு முக்கியமான விஷயத்தை செய்யணுங்கிற பார்த்துக்கோங்க. காங்கிரஸ் கட்சி 2021 25 சீட்டை வாங்கி 18 சீட்டு அடிச்சிட்டாங்க. அவங்களுடைய ஸ்ட்ரைக்கிங் ரேட் எப்படி இருக்குன்னு பாருங்க. பியூட்டிஃபுல்லா அடிச்சாங்க. இன்னைக்கு அண்ணன் மாணிக்கம் தாக்கூர் பியூட்டிஃபுல்லா அடிச்சாங்க. இன்னைக்கு அண்ணன் மாணிக்கம் தாக்கூர் புண்ணியத்தில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு கடுமையாக முரண்டு பிடிக்கிறாங்க. அப்ப நீங்கள் காங்கிரஸ் கட்சியோட போட்டி போடணும். காங்கிரஸ் கட்சி தான் பாஜகவுக்கு பிரதான எதிர்ச்சி. ஆனா எதுல போட்டி போட்டுருக்கீங்க? கோஷ்டி பூசல்ல. காங்கிரஸ் கட்சிக்கு சற்றும் குறைவில்லாத பூசல்ல. காங்கிரஸ் கட்சிக்கு சற்றும் குறைவில்லாத இடத்துல பாஜக இருக்கு. 2 தலைவர்கள் பேசுனாங்கன்னா 3ஆவது தலைவர் பத்தி தான் பேசுறாங்க. அவர் அப்படி ஜி, இவர் இப்படி ஜி. அண்ணா ஜியை மட்டும் விட மாட்டாங்க. பொருளை பேசினா கூட ஜி சேர்த்தான் பேசுறாங்க. நல்ல மனுஷங்க. பொருளை பேசினா கூட அதை சேர்த்தான் பேசுறாங்க. மாறி 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 யார் காலை யார் வாரி விடனு. அதிமுக கூட்டணியில காலை யார் வாரி விடனு. அதிமுக கூட்டணியில 234 சீட்டு தான் தமிழ்நாட்டுக்குள்ள. 234 சீட்ல ஏடிஎம்கேக்கு, பிஜேபிக்கு, கூட்டணியில் இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், பாரிவேந்தர், ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன், புதிய தமிழ் டாக்டர் கிருஷ்ணசாமின்னு நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப நீங்கள் இருக்கக்கூடிய, நீங்கள் விரும்பக்கூடிய தொகுதியில் உங்கள் கட்சிக்கே சீட் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டில் கூட உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். எனக்கு இல்லை, என் கட்சிக்கு இல்லை, எப்படி நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு கிளம்பிட்டீங்கன்னு 1996 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னது போலதான். ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. மாறாக 234 தொகுதியும் அருமை சகோதரர் விஜய் சொன்னது போல மதுரை வடக்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், உசிலம்பட்டி விஜய் அப்படின்னு சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடியே போட்டியிடுகிறார் 234 தொகுதியில். அந்த மோடியே போட்டியிடுகிறார் 234 தொகுதியில். அந்த மாதிரி நினைச்சு நீங்க வேலை பார்த்தா மட்டும்தான் வெற்றி சாத்தியம். 40 தொகுதியோ 50 தொகுதியோ பிஜேபிக்கு என்ன அலாட் ஆகுதோ முடிஞ்சளவு கொஞ்சம் ஏற்றி விடுவோம். 40 50 எவ்வளவு அலாட் ஆனாலும் அதுல 50 எவ்வளவு அலாட் ஆனாலும் அதுல 95% ஸ்ட்ரைக் ரேட், சக்சஸ் ரேட் இருக்கணும். 40 தொகுதி கொடுத்தப்பா 38 எம்எல்ஏக்கள் உட்கார்ந்துருக்காப்பான்னு வரணும். அப்படின்னா தான் அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி தான் மகாராஷ்டிராலையும் பீகார்லையும் பிஜேபியை நம்பர் 1 கட்சி ஆக்கியது. பிஜேபியை நம்பர் 1 கட்சி ஆக்கியது. அந்த மாநிலங்களில் வேறு கட்சிகள் முன்னிற்க பாஜக 2வது இடத்தில் இருந்தது. ஆளுக்கு பாதி சீட்டு வரைக்கும் பிரிச்சுக்கிட்டாங்க. ஆளுக்கு பாதி சீட்டு பிரிக்கும் போது பாஜக வென்ற அளவுக்கு சிவசேனா வெல்லவில்லை. வென்ற அளவுக்கு சிவசேனா வெல்லவில்லை. பாஜக வென்ற அளவுக்கு இவங்க நிதிஷ்குமாருடைய கட்சி வெல்லவில்லை. அப்ப அதிகமான ஸ்ட்ரைக் ரேட்ல பாஜக இருந்தது. இன்னைக்கு அந்த 2 மாநிலங்களுமே நம்பர் 1 கட்சியாக இருக்கிறது. நாளைக்கு பாஜக கூட்டணியில உங்களுக்கு அதிமுக பாஜக எத்தனை சீட் ஒதுக்கப்பட்டாலும் அத்தனை சீட்டையும் வென்று கொடுப்போம். ஏடிஎம்கே கொடுத்தாலும் உங்களுடைய தொகுதியில் திடீர்னு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கலாம்,
புதிய தமிழன் டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கலாம், எந்த வேட்பாளர் இருந்தாலும் எந்த கட்சி இருந்தாலும் இந்த தொகுதியை வெல்ல வைப்போம் அப்படி, இந்த கட்சி இருந்தாலும் இந்த தொகுதியை வெல்ல வைப்போம் அப்படின்னா தான் பிஜேபிக்கு ஒரு ஓட்டு இருந்திருக்கு, பிஜேபியோட ஓட்டு உள்ள விழுந்திருக்கு தெரியும். யோசிச்சு பாருங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து 4 எம்எல்ஏ 2 எம்பி, அவர்கள் தனித்து நின்றால் ஒரு எம்எல்ஏ கூட வாங்க முடியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து நின்றால் ஒரு எம்எல்ஏ கூட வாங்க முடியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து நின்றால் ஒரு எம்எல்ஏ கூட வாங்க முடியாது. ஆனால் கூட்டணியின் மூலமாக 4 எம்எல்ஏக்கள் 2 எம்பி அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். அதனால அந்த கூட்டணியை டிஎம்கே வேல்யூ பண்ணுது, அவர்கள் நம்மோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அதுபோல பாஜகவை கூட்டணிக்கு வச்சோம் நாம ஜெயிச்சோம், அப்பாவை கூட்டணிக்கு வச்சோம் நாம ஜெயிச்சோம் அப்படிங்கிற எண்ணம் அதிமுகவுக்கு ஏற்பட வேண்டும். எதனாலப்பா ஜெயிச்சீங்கன்னா பிஜேபி கூட்டணி வச்சிருந்தோம்ப்பா, நல்ல வேலை ஜெயிச்சோம்ப்பாங்கிற நிலைமை. அந்த அளவுக்கு காரிய கர்த்தாக்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, செயல் வீரர்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோமே, அந்த வீரர்கள் புற சீரர்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோமே, அந்த வீரர்கள் புற செயல்ல இருக்கணும், பேச்சுல இல்ல, ஆக்ஷன்ல, கிரவுண்ட்ல, தரையில. அப்ப 234 தொகுதியிலும் அதிமுக கூட்டணியை வெல்ல வைப்பதற்கான உழைப்பை கொடுப்போம்னு சொன்னாதான் களம் உங்களுக்காக காத்திருக்கும். களம் காத்திருக்கிறது, நீங்கள் தயாரான்ற உங்களுக்காக காத்திருக்கும். களம் காத்திருக்கிறது, நீங்கள் தயாரான்ற பார்த்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இனி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் திருநாளுக்கு முன்கூட்டிய வாழ்த்துக்கள். நன்றி, இறைவன் இருக்கணும். ரொம்ப அழகாக எப்பவுமே அண்ணன் சொல்வது போல பல ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா, குளோபல் ரேங்கிங்கில் இந்தியா எப்படி இருக்கிறது அப்படிங்கிற தரவுகளை தந்து களம் தயார், ஆட்டக்காரர் தயாரா என்ற சவாலை நமக்கு அளித்திருக்கிறார். 234 தொகுதிகளிலும் நரேந்திர மோடி அவர்களே போட்டி போடுவதாக நினைத்து கொண்டு பணி செய்ய வேண்டும்னு ஒரு வழிகாட்டுதலையும் கொடுத்திருக்கிறார். இப்போ நமக்கான நேரம், we can ask questions. நீங்க தயாரா இருந்தா மைக் உங்ககிட்ட வரும், நீங்க அண்ணன் கேள்வியை கேட்கலாம். வணக்கம். இப்போது ஏப்ரல் மேல வந்து நம்மளுக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்லாம் வந்து முடிஞ்சு மேல ரிசல்ட் வந்துடும், ஏப்ரல்ல போலிங். ஹங் பார்லிமெண்ட்னு வந்துருச்சுனாக்க, பிரசிடென்ட் ரூல்னு ஒன்று வந்துருச்சுனாக்க, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு சான்ஸ் இருக்கா? இப்போதான் சொன்னேன், நியூசிலாந்து தோத்து, பாகிஸ்தான் தோத்து, ஆப்பிரிக்கா தோத்துட்டா இந்தியா ஆட்சிக்கு வந்து, பாகிஸ்தான் தோத்து ஆப்பிரிக்கா தோத்துட்டா இந்தியா ஆட்சிக்கு வந்துருமாங்கிற மாதிரி உட்காந்துருக்கு. அது ஹங் பார்லிமெண்ட், அதெல்லாம் எதையுமே யோசிக்கீங்க. 234 தொகுதியில பாஜக கூட்டணி வெல்லணுங்கிற சிந்தனையோட போங்க. நடக்கல ஆண்ட விட்ட வழி. ஆனா முயற்சியிலே அது இல்லாம அப்படி வந்து ஹங் அசம்பிளி வந்து ஆட்சியை கலைச்சு கவர்னர் ரூல் வந்து RN ரவி நல்லாட்சி கொடுத்து அப்புறம் பிஜேபி. ஏன் பாஸ், ஏன் 50 தொகுதி உங்களுக்கு கிடைச்சுன்னா 48 எம்எல்ஏ கூட போங்க. நீங்க நினைக்கிறதா அசம்பிளி? முதல்ல பாரதியார் சொன்ன மாதிரி, விவேகானந்தர் சொன்ன மாதிரி பெரிதினும் பெரிது கேள் கனவு காணுங்க. முதல்ல கனவையாவது பெருசா காணுங்க பாஸ், அதையாவது பெருசா காணுங்க. உங்களுடைய ஆட்சிக்கு வரும், நீங்க உங்களுடைய கட்சி கூட்டின ஆட்சிக்கு வரும். முதல்ல தயவுசெய்து நீங்க நம்புங்க. மக்கள் நம்பினா கூட நீங்க விட மாட்டேங்க போல தெரியுது. நீங்களே போற பக்கம் வந்து சார் விஜய் ஆட்சிக்கு வந்துருவார் தான் கேட்பீங்க போல மாட்டேங்க போல தெரியுது. நீங்களே போற பக்கம் வந்து சார் விஜய் ஆட்சிக்கு வந்துருவார் தான் கேட்பீங்க போல தெரியுது. சார், இப்போ தமிழக முதல்வர் வந்து நேற்று ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு, கனவு காணுங்கள் நனவுன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே விடியலை தந்து 5 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்காரு. இப்போ இவர் அனௌன்ஸ் பண்ண அந்த கனவு திட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம். டிஎம்கே கனவு திட்டம் என்ன ஆக போகுதுங்கிறத விட்டுருங்க. டிஎம்கே இன்னும் அவங்களுடைய பண்டோரா பாக்ஸை ஓப்பன் பண்ணவே இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர்களுடைய தேர்தல் அறிக்கையும் அவர்களுடைய இலவச அறிவிப்புகளும் உங்க வீட்டிலேயே ஓட்டையை போட்டு இலவச அறிவிப்புகளும் உங்க வீட்டிலேயே ஓட்டையை போட்டுரும், ஆட்டையை போட்டுரும். அந்த அளவுக்கு அவங்க பயங்கரமா ஸ்ட்ராங்கான விஷயங்களை உள்ள வச்சிருக்கிறாங்க. நீங்க கடுமையான களப்பணி ஆற்றாமல் விஷயம் சுலபமா நடக்க போவதில்லை. உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிறதுலாம் வெறும் ஆப், சரிங்களா? வெறும் ஆப், அது ஸ்கீமு. அவங்க தேர்தல் அறிக்கை மற்ற விஷயங்களையும் பாருங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க என்னெல்லாம் செய்ய போறாங்க பாருங்க. பாஜக போலவே 234 தொகுதியிலையும் 365 நாள்லையும்
எலெக்ஷன் மோட்லேயே இருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திமுக 24 மணி நேரம் எலெக்ஷன் மோட்ல தான் இருப்போம். அவர்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. கனவு திட்டத்தை பற்றி கவலைப்படாதீங்க. இன்னும் பல திட்டம் வச்சிருக்காங்க. அதை எதிர்கொள்வதற்கு ஒரே வழி நீங்கள் களப்பணி ஆற்றுவது தான். அடுத்தவங்க ஒரு ஆள் ஒரே ஒரு கேள்வி சார், ஒரே ஒரு கேள்வி. உள்ளாட்சி எலெக்ஷனில் வந்து மற்ற ஆட்சி வரும்போது பொதுமக்கள் ஓட்டு போட்டு சேர்மன் மற்றபடி மேயரெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வரும்போது கவுன்சிலர்கள் மட்டுமே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர்றாங்க. அதனால என்ன கேட்டுச்சு? இப்ப எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து முதலமைச்சரை கொண்டு வரலாம், எம்பிக்கெல்லாம் சேர்ந்து பிரதமரை கொண்டு வரலாம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி நீங்களா ஓட்டு போட்டீங்க? வாரணாசிக்காரன் தான் ஓட்டு போட்டான். புரியுங்களா? அவர் எம்பி தான். அவர் வந்து அந்த எம்பிக்கெல்லாம் சேர்ந்து தலைவராக தேர்ந்தெடுப்பார். அதில் ஒரு ப்ராப்ளம் இல்லை. அந்த சிஸ்டம் இந்த ஓட்டே விழாதவன் என்ன சாரி ஓட்டே விழாதவன் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சதவீத அடிப்பில் விகிதாச்சார அடிப்படை அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க என்ன சிஸ்டம் இருக்குதோ அதில் வெல்வதற்கான வழியை பாருங்க. எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்தெடுத்தா வந்து முதலமைச்சர் ஆக முடியும், கவுன்சிலர்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்தா மேயர் ஆக முடியும். நீங்க நிறைய கவுன்சிலர் வச்சுக்கோங்க. ஆனானப்பட்ட சென்னையிலே ஒரு பிஜேபி கவுன்சிலர் வந்துட்டாங்க, உங்க ஊர்ல வரமாட்டாங்களா? நிறைய வரவைங்க. நன்றி. நம்ம யூனிவர்சிட்டிஸ்லாம் நல்லா அப்கிரேட் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். நிறைய விஷயங்கள்லாம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உஸ்பெக்கு, கசகிஸ்தான், பேர் தெரியாத உக்ரைனு, ஈரானு அங்கெல்லாம் போய் படிக்கிறதுக்கு போகிறாங்க. அதுதான் இப்போ ஒரு பெரிய இதாக இருக்குது. இப்பவும் பார்த்திங்கன்னா இப்போ ஈரானில் கலவரம். நம்ம இப்போ இந்தியன்ஸ் எல்லாம் சேவ் பண்ணணும். அது ஒரு பெரிய நேஷ்னல் இதாகவே நம்ம எடுத்து போய் நிறைய பேரை சேவ் பண்ணிட்டு வர வேண்டியதாக இருக்குது. இது காரணம் என்னவா இருக்கும்? ஏன்னா நம்ம இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. நிறைய பெர்ஸ்பெக்டிவ் என்னவா? நிறைய படிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. நீட் பெர்ஸ்பெக்டிவ் என்னவா? நிறைய படிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. நீட் எக்ஸாமில் 1 லட்சம் பேர் பாஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ சீட்டுக்கு எங்கே போகிறது? நீட் எக்ஸாம் வேண்டாம்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. ஆனால் நீட் எக்ஸாமில் நம்மால் பின்னி படல் இருக்கிறான், பயங்கரமாக பாஸ் பண்ணுறான். அவ்வளோ சீட் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சிருக்காங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் கடந்த ஆட்சியில் உங்களுக்கு நினைவு இருக்கும், ஒரே சிட்டிங்கில் 11 மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாடு கொடுத்தார். ஒரு கற்பனை பண்ண 11 மருத்துவக் கல்லூரிகள். இதை மாதிரி நிறைய முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க. ஆனாலும் பத்தாது. ஒரு மருத்துவக் கல்லூரியில் ஹார்ட்லி ஒரு 100 சீட் 200 சீட் கொடுக்க முடியும். பார்த்தா 1 லட்சம் பேரில் பாஸ் பண்ணுறான். அப்போ இது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இந்தியாவில் அதிகமான மருத்துவர்கள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இன்னமும் கூட மருத்துவர்கள் அதிகமாக உருவாகிட்டே இருக்கிறாங்க. ஆஸ்பிரேஷன் அதிகமாக இருக்குது. நம்ம பையன் நல்லா படிக்கிறான், டாக்டராக தான் ஆக்குவேன்னு எல்லா பேஷண்ட்டும் நினைக்கிறான். என் பையனை எப்படியா டாக்டர் ஆகிக்கணும் எல்லா பேஷண்ட் நினைக்கிறான். எவனும் பேஷண்டாக ரெடியாக இல்லை, கம்பவுண்டராக ரெடியாக இல்லை, நர்ஸாக எல்லாம் டாக்டர் தான் ஆக்குவேன்றான். அதனால வந்து உஸ்பெகிஸ்தான், ஈரான் எங்கெங்கெல்லாம் காசு கிடைக்குதோ அங்கே போய் சேர வேண்டியதான். அது நல்லது தான். அவர்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்றால், உஸ்பெகிஸ்தானில் போய் படிக்கிறது இல்லை, அதுக்கப்புறம் இங்கே ஒரு எக்ஸாம் எழுதணும். அது நீட்டோட பயங்கரமாக இருக்குது. அது கழுத நீட்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அவங்களுக்கு புரிய மாட்டுது. அங்கே போயிட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு அங்கே போயிட்டு வந்து 90% டாக்டர்ஸ் வந்து இந்த தேர்வுகளை பாஸ் பண்ண முடியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வெளியில பொண்ணு பார்க்க போகும்போது டாக்டர் சொல்றதுக்கு உதவுது, ஊசி போட முடியாது. சார் குட் மார்னிங். சார் என் பேர் உதய். சார் 2021-2026 ஃபீல்டு ஒர்க்கை பற்றி சொன்னீங்க இல்லையா? கம்பேரபிள் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுற போது இப்போ வந்து ஃபீல்டு ஒர்க் வந்து இட்ஸ் நல்லா மெச்சூர் லெவலில் வந்திருக்கு. பட் ஃபீல்ட் லெவலில் எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறது டிவல் சர்டிஃபிகேட் மாதிரி நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறோங்கிறது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ மாதிரி கிளிப் மாதிரி கொடுக்க முடியுமா? நான் வந்து ஒவ்வொருத்தரா ஓட்டு கேட்டு பாஜக ஓட்டு போடுங்க, இல்ல சார் பாஜக ஓட்டு போடுன்னு சொல்றேன். அந்த வீடியோ பார்த்துட்டு பாண்டே சொன்னார். இல்ல சார் அப்படி சொல்ல சார். ஆக்சுவலாக வந்து என்ன பொலிட்டிக்கல் ரீதியாக எலெக்ஷன் டேட்டில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குதுங்கிறது இங்கே ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்பார்ட் ஃப்ரம் தட் பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இப்படி பாருங்க, எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது நெரேட்டிவ் செட்டிங். ஃபீல்டுக்கு போய் நிக்கணும், நெரேட்டிவ் செட்டிங். என்ன முக்கியமா நடக்குதுன்னு நான் ஏற்கனவே இந்த பேச்சில் சொன்னது போல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய திட்டங்கள்ல பாஜக செயல்பட்டு இருக்குங்கிற பார்வையே மக்களுக்கு கிடையாது. பாரத பிரதமருடைய சோலார் வீடு திட்டத்தை அனுபவிச்சவங்க வாங்கினவங்க இருக்கிறாங்க, முத்ரா லோன் வாங்கினவங்க இருக்காங்க. அவங்க எல்லாருமே பேங்க் லோன் கொடுக்குது, கலெக்டர் வீடு கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 6000 ரூபாய் வந்து ஆண்டுதோறும் விவசாயிகள் கொடுக்குது.
அந்த பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதில் திமுக முக்கிய பங்கு வகிக்கிறது. பாஜக காரங்க செய்ய மாட்டேன்றீங்க. அப்ப அவங்க என்ன நினைச்சாங்கன்னா டிஎம்கே ஸ்கீம் நினைச்சாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம் நினைச்சாங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், சிஏ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம் நினைச்சாங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், சிஏஏ எதிர்த்தவர்கள் பூரா, சிஏ திட்டத்தை வந்து எதிர்த்தவர்கள் பூரா மோடி கொண்டு வந்தா எதிர்த்தாங்க, சிஏஏ திட்டத்தை ஆதரித்தவர்கள் பூரா மோடி கொண்டு தான் ஆதரிச்சாங்க. சோ மோடி கொண்டு வந்தாருங்கிறதுக்காக தான் எதிர்ப்பும் ஆதரவும் இருக்குது. திட்டத்தில் என்ன இருக்கிற சொல்றது. அப்ப மக்கள் நல திட்டங்கள் எவ்வளவு கொண்டு வந்திருக்காங்கிறத தயவு நல திட்டங்கள் எவ்வளவு கொண்டு வந்திருக்காங்கிறத தயவு செய்து நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாதான் மக்களுக்கு அந்த விழிப்புணர்ச்சி வரும். நான் ஏற்கனவே சொல்ல 15 பேர் நீங்க ரொம்பலாம் நீங்க ஒரு தனி காரியகர்த்தாவா 15 பேரை நான் வாக்களிக்க வைப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாற்றம் 2026 நடக்கும். நினைக்கிற மாற்றம் 2026 நடக்கும். சார் வணக்கம். ஹலோ சார், ஒரு நிமிஷம் கேட்டுருங்க மைக் டெஸ்டிங்லாம் விடுங்க, கேட்டுருங்க, யாரோ கேளுங்க ப்ளீஸ். பே வெங்கட்ராமன். எலெக்ஷனுக்கு இன்னும் 4 months தான் பாக்கி இருக்கு. வாட் எஃபர்ட்ஸ் வி ஆர் டேக்கிங் டு interact with the ground level villages and other places regarding the publicity of the government sponsored schemes. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் ஸ்கீம் எவ்வளோ இருக்குது, மேஜர் 10-15 ஸ்கீம்ஸ் இருக்குது. கிராஸ் ரூட்டில் வில்லேஜ் லெவலில் போய் சேரலை, அதுக்கு இந்த 4 months இஸ் வெரி ஷார்ட் பீரியட். இந்த 4 months எவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம், ஸோ தட் பிஜேபியோட பப்ளிசிட்டி வரும். நான் இப்போ தான் சொல்லி முடித்தேன், நீங்கள் இப்போ மைக் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப ஒருக்க சொல்லிடுறேன். அடுத்து இருக்கக்கூடிய 90 நாட்களில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு 15 பேர்கிட்ட போய் பிஜேபி வாக்களிக்க சொன்னீங்கனாலே நீங்கள் நினைக்கிற மாற்றங்கள் நடக்கும். நரேந்திர மோடி வந்து ஸ்கீம் பப்ளிசிட்டி கொடுப்பாரு நினைக்காதீங்க. அவர் அடுத்தடுத்த ஸ்கீம்ல போட்டுட்டே இருப்பார். ஆனால் மக்களுக்கு வந்து நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். லாஸ்ட் கொஸ்டின் சொல்லிட்டாங்க. எஸ் லாஸ்ட் கொஸ்டின் சொல்லிட்டாங்க. எஸ் சார் வணக்கம். சொல்லுங்க பஸ். அண்ணா நமஸ்காரம். சொல்லுங்க அண்ணா, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குழந்தைகளுக்கெல்லாம், அதாவது ஓட்டு போடக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே, ஆக்டர்ஸ் பின்னாடி குழந்தைகள் எல்லாருமே ஆக்டர்ஸ் பின்னாடி இருக்கிறதுனால நிறையா ஓட்டு டைவர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ யங் ஜென்ரேஷனுக்கு எப்படி நீங்கள் வழிகாட்டணும்னு சொல்கிறீங்க? அவங்க மைண்டில் ரொம்ப டீப்பாக இருக்குது. உங்களுக்கு தேவை இந்த இந்தியாவிலேயே அரசியலில் ஈடுபட விரும்புபவர்களுக்கு நரேந்திர மோடியை தவிர வேற யாருமே ரோல் மாடலாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரை விட பெஸ்ட் ரோல் மாடல் கிடையவே கிடையாது. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விஜய் பக்கம் போயிடுவாங்களோன்னு கவலைப்படுறீங்கல்ல, எங்கள் அண்ணன் மோடி போயிடுவாங்களோன்னு கவலைப்படுறீங்கல்ல. எங்கள் அண்ணன் மோடி 10 வருஷத்துக்கு முன்னாடி பரீட்சா பே சர்ச்சான்னு ஆரம்பித்தார். பரீட்சா பே +2 படிக்கிற பிள்ளைகளுக்கு பூரா தேர்வு. 10 வருஷம் முன்னாடி +2 எழுதுனவன் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருப்பான்? அவனுக்கு வந்து 23 வயசாக இருக்கும். 5 வருஷமா ஓட்டு போட்டுருப்பான். 23 வயசாக இருக்கும். 5 வருஷமா ஓட்டு போட்டுருப்பான். அன்னைக்கே அந்த ஓட்டை எடுக்கிறதுக்காக தான் தலைவர் அங்கே பேசினார். பரீட்சா பே சர்ச்சா வேற ஒன்றும் இல்லை, அந்த பக்கம் பரீட்சா, இந்த பக்கம் இப்படிக்கா. அதை அன்னைக்கே செஞ்சிட்டாரு. அதை பார்த்து தான் தமிழக முதலமைச்சர் கிளம்பிட்டாரு. இப்போ லேப்டாப் எது கொடுத்தாங்க? 20 லட்சம் பேர் லேப்டாப் கொடுப்போம் அப்படின்னாங்க. இந்த கனவுகள் திட்டம் சொல்றாங்க. உங்களின் முதல்வன் நான் முதல்வன் எதுக்கு? ஃபுல்லா ஃபோக்கஸ்ட் ஆன் யங் ஜெனரேஷன். இதை ஓபன் பண்ணி விட்டவர் நரேந்திர மோடி. பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிப்பாங்க. அதை பயங்கரமாக காஸ்ட் செலவழித்து சன் டிவியில் பெரிய ப்ரோக்ராம் ஆக்கி விட்ருவாங்க. ஆரம்பிச்சது விஜய் டிவியாக இருக்கும், ஆனால் ஹிட் கொடுத்தது சன் டிவியாக இருக்கும். அது மாதிரி பிஜேபி ஆரம்பிக்குது, அதை பிரமாதமாக யூஸ் பண்ணுறது டிஎம்கேவாக இருக்குது. நீங்கள் தான் அதை யூஸ் பண்ணுன்றேன். பிரமாதமாக யூஸ் பண்ணுறது டிஎம்கேவாக இருக்குது. நீங்கள் தான் அதை யூஸ் பண்ணுன்றேன். அப்போ இளைய தலைமுறைக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். நாடு நல்லா இல்லை, நாடு உருப்படலை, ஒன்றும் சரியில்லை, இளைஞர்கள் பூரா பாலா போயிட்டாங்கன்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லை. அதை மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு இப்படி சொல்லிடுறேன். நீங்கள் வாங்க வேண்டிய 15 ஓட்டுகளில் 5 ஓட்டு பிலோ 30, 30 வயசு. 15 ஓட்டுகளில் 5 ஓட்டு பிலோ 30, 30 வயசு கீழே கூடிய இளைஞர்கள் ஓட்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.